139 சங்கீதத்துல முதல் வசனமே, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆராய்ந்து அறிந்து வச்சிருக்கிறாங்களாம். எப்படின்னா ஒரு மனுஷனை நம்ம பார்த்தா அவங்க மேல பேசுறது எப்படி, அவங்க செய்கை எப்படி, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பார்த்து இந்த மனுஷங்க இந்த மாதிரி தான், இவங்க இந்த மாதிரி தான், நம்ம மேற்புறத்தை பார்த்து நம்ம வந்து சொல்லுவோம் வந்துட்டு, இவங்க குணம் இப்படிதான்ப்பா, இவங்க இந்த மாதிரி தான்ப்பா செய்கிறாங்க, இவங்க நல்லவங்கப்பா, இவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மேற்புறத்தை பார்த்தா எல்லா மனுஷனும் நம்ம வந்து முடிவு பண்ணுவோம் இவங்க இப்படிதான். ஆனா கர்த்தர் நம்மள வந்து மேற்புறத்தையும் பாக்குறாரு, உட்புறத்தையும் நம்மள ஆராய்ச்சி அறிஞ்சு வச்சிருக்கிறாங்களாம். ஒவ்வொரு செய்தியும் அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. முதலாவது சிந்தனையை அறிஞ்சு வச்சிருக்காரு. மனுஷன் மேல் தோற்றத்தெல்லாம் பார்க்கும்போது அவர் சிந்தனையை அறிஞ்சு வச்சிருக்காருங்களாம், நம்முடைய உள்ளத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறாருங்களாம், நம்முடைய நினைவுகளை அறிந்து வைத்திருக்கிறாருங்களாம். அப்போ நம்ம என்னென்னலாம் சிந்திக்கிறோம், என்னென்னலாம் நம்ம பேச போறோம், இனிமேல் நம்ம என்னென்னலாம் செய்ய போறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் ஒவ்வொன்றையும் அறிஞ்சு வச்சிருக்கிறாராம். அவரை மாதிரி அறிஞ்சு வச்சுக்க நம்மளால முடியுங்களா? முடியாது. எத்தனையோ இடத்துல இப்போ கேமராலாம் செட் பண்ணிலாம் வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம உள்ள இருக்க ஒரு மேனேஜர் இருந்தாலும் ஆஃபீஸில் உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியில இருந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன நம்ம செய்ய பண்றோம் அது மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும். எல்லாத்தையுமே அவங்களால மனசுல என்ன நினைக்கிறோம், நம்ம இனிமேல் என்ன செய்ய போறோம்னு கூட என்ன செய்ய முடியாது, அவங்களால பார்க்க முடியாது. அந்த கேமரா மேற்புறத்தை தான் அவங்க கிட்ட காட்டும். ஆனா கர்த்தர் வந்து கேமராவை விட அவர் மேலான ஒரு மேல இருக்கிறவரு. அப்ப நம்ம உள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், நம்ம சிந்தனைய, நினைவை, நம்ம என்ன இருதயங்களை, நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் நம்மளை பத்தி ஒவ்வொரு நொடி போதும் இம்மையா நம்மளை வந்து யோசிச்சு வச்சிருக்காருங்களா. அப்ப அவருக்கு மறைவா நம்ம ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுங்களா? எந்த விஷயத்தையும் செய்ய முடியும். அந்த 130 சங்கீதம் 12 வசனம் வரை நம்மள அவர் எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறாருன்ற வசனத்தை தான் ஒவ்வொரு வசனத்துல நம்மளுக்கு வந்து அவர் வந்து சொல்லி இருக்கிறாரு. அவர் 8வது வசனத்துல, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். கர்த்தர் இல்லாத இடம் எங்கன்னா ஒண்ணு இருக்குங்களா? எந்த இடமே கிடையாது. அவர் மறைவா நான் ஓடி போய் இந்த தப்பு பண்ணிட்டு நான் வந்துருவேன், அவர் என்னால பார்க்க மாட்டாரு, அவருக்கு தெரியாது. நான் இப்படி போயிட்டு இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டு வந்துடுவேன், அவர் பார்க்க மாட்டாரு. நான் இந்த பொய் சொல்லலாம் அவருக்கு தெரிய போறது இல்லை, நான் மூளையா போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம எங்கேயுமே என்ன செய்ய முடியாதுங்க, எதையுமே மறைக்க முடியாது அவர்கிட்ட. உங்களுக்கு மறைவா நான் அப்படி போய் எதாவது பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு தெரிய போறது இல்லை. மனுஷங்களுக்கு நம்மளுக்கு என்ன செய்ய போறது தெரிய போறது கிடையாது. ஆனா கர்த்தருக்கு மறைவா நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது. அது முதல்ல நம்ம நடுவில் வச்சுக்கணும். ஆண்டவர் பார்க்க மாட்டா இருப்பா, நம்ம சந்தர்ப்பம் என்ன பண்ணிட்டு வந்துடலாம், இப்படி போய் பொய்ய சொல்லிட்டு வந்துடலாம், இப்படி போய் என்ன நம்ம பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு எந்த விஷயத்தையும் நம்ம வந்து செய்யவே முடியாது. அவர் ஒவ்வொன்றத்தையும் அறிஞ்சு வச்சிருக்காங்க, ஒவ்வொன்றத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எந்த இடத்துலயும் நம்ம வந்து போவே முடியாது. 4வது வசனத்துல, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன சொல்ல போறோம்னு கூட எல்லாமே என்ன தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நான் சொல்லிதான் அவர் கேட்டு எனக்கு செய்ய போறாருன்றதே கிடையாது. நம்ம சொல்லலைன்னா கூட அவர் தான் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரா இருக்கிறாரு. அப்ப நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது, நம்ம என்ன பேச போறோம், நம்ம என்ன செய்ய போறோம் எல்லாமே அவருக்கு தெரியும். வாய் திறந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் எல்லாத்தையுமே அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனாலும் நீ கேட்கறியான்றதை நம்ம வந்து பாப்பாரு. ஆனா நீ சொல்லத்துக்கு முன்னாடியே இதுதான் நம்ம தேவைன்னு அவருக்கு நிச்சயமா தெரியும். ஆண்டவருக்கு என்ன தெரியும், இப்படி பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்லவே முடியாது எதுவும், ஏன்னா எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். நம்ம வாய் திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தையும் அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்களாம். அந்த மாதிரி யாராவது அறிஞ்சு வச்சிருக்க முடியுமா? தகப்பு கூட நம்ம கேட்டாதான் வந்து செய்ய முடியும், நம்ம சொன்னாதான் தெரியும் இதுதான் உனக்கு தேவைன்னா. அவருக்கு நம்ம கேட்காத மாதிரியே இது தேவைன்னு அவர் அறிஞ்சு எந்த நேரத்துல அவருக்கு செய்யணுமோ நிச்சயமா ஆண்டவர் சேருவதா இருக்க. 7வது வசனத்துல, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். அவருடைய சமூகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்களா. அந்த சமூகத்துல என்னெல்லாம் இருக்குன்னா பரிபூர்ண ஆனந்தம் அவருடைய சமூகத்துலதான் இருக்குதுங்களா. பேரின்பம் அவர் சமூகத்துலதான் இருக்குது. நம்மள பூரி பாக்குற விஷயம் அவருடைய சமூகத்துலதான் இருக்குது. அந்த சமூகத்தை விட்டு நம்ம போனோம்னா இது எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. அப்ப கர்த்தருடைய சமூகத்துலதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், பரிபூர்ண ஆனந்தம் எல்லாமே எங்க இருக்குதுங்களா, கர்த்தருடைய சமூகத்துல மட்டும்தான் இருக்குது. அப்ப நம்ம அந்த சமூகத்துல நம்ம எப்பவுமே தேடி அவர் சமூகத்து கூட நம்ம இருந்தா, அவர் சமூகத்திலே அமர்ந்திருந்தாதான் இது எல்லா வச்சும் நம்ம என்ன செய்ய முடியுங்களா, பெற்றுக்கொள்றவங்களா இருக்க முடியுங்களா. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்னா, நம்ம ஒரு விஷயத்தையும் அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, நம்ம இம்மையா அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அவருக்கு மறைவா நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. இதை நான் செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா காரியத்தையுமே அவரே அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம அதுதான் நம்ம வந்து பார்க்க, நம்ம தெரியாம எதாவது பண்ணியிருந்தா கூட இந்த நேரத்துல ஆண்டவர் கிட்ட வந்து எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கோம், இனிமேல் அவர் அறிந்து கொள்ளா இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை ஆராய்ந்து அறிகிறார் என்ற எண்ணத்தோடவே நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையில இந்த நேரத்துல கேட்டதுல அறிந்து வைத்திருக்கிறார் என்ற ஒரு பயம் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். அவர் பார்க்கல செய்யலன்றது எந்த வித நமக்கு
காரியங்களோ வேற எந்த சிந்தனைகளோ நமக்கு இல்லாதபடிக்கு அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமாய் இனிமேலுமாய் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகிறோம் என்றால் உண்மையா பிசாசு அதை பார்த்துட்டே இருப்பான். நீ என்னைக்கு சோர்வடைவ, என்னைக்கு துவண்டு போவ, அம்மாடின்னு என்னைக்கு உட்காருவ, போதுண்டா சாமின்னு என்னைக்கு சொல்லுவ அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருப்பான். ஆனால் அவனுடைய சிந்தைக்கு கடுகளவு கூட நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. சிந்தை ஒரு நாளும் நாம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது அவனுக்கு. அவன் நம்மோடு இருப்பதற்கு தகுதியற்றவன், நம்மை ஆளுகை செய்வதற்கு அவனுக்கு அதிகாரம் அல்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவர். அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது சுகமும் ஆரோக்கியமும் பாக்கியமும் நன்மையும் உண்டாவதாக. அல்லேலூயா. சமூகத்துல நம்ம காத்திருப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும். சந்தோஷமா இருங்க. வரப்போகிற காலம் எல்லாம் கடைசி காலத்துல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல நமக்கு பலனும் ஆரோக்கியமும் சுகமும் அவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. நம்ம வாசித்த சங்கீத பகுதி ஆண்டவர் எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். அவருக்கு நம்ம விட்டு கொடுத்துடணும். நீங்க தான் என்ன அறிந்து வச்சுக்கணும். என் உள்ளம் திரிகளை நீங்க மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். என் எண்ணம், என் ஏக்கம், என் தாகம், என் வாஞ்சை பாருங்க. அழகான அந்த பாடல் வரிகள் கூட அவ்வளவு அழகா இல்ல, அந்த வசனத்துக்கு ஏற்றார் போல அந்த பாடல். இதுதான் நம்முடைய ஆண்டவருக்குரிய சத்தியமான ஒரு வேத வார்த்தை. இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நம்மை பாதுகாக்க வல்லமையான சங்கீதக்காரன் உலகா சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்போ அவர் ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும்னா நாம அவருக்கு இடம் கொடுத்துடணும், விட்டு கொடுத்துடணும் முழுமையா. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், உங்களை டிசைன் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருக்கு அதிகாரம் இல்லை. தயவு செய்து சொல்றேன், உங்களை டிசைன் பண்றதுக்கு யாருக்கிட்டையும் ஒப்பு கொடுத்துடாதீங்க. நீங்க தான் என்னை பத்தி முடிவு எடுக்கணும், நீங்க தான் என்னை குறித்து தீர்மானம் வைக்கணும், நீர் தான் என்னை குறித்து எதையாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனுஷங்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கை குறித்து தீர்மானிக்கிற அதிகாரம் மனுஷனுக்கு அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மை குறித்து தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அவர் மாத்திரம்தான். மனுஷன் எடுக்கிற தீர்மானம் எல்லாம் ஒரு நாளிலே தோல்வியில போய் முடியும். மனுஷன் எடுக்கிற தீர்மானம் எல்லாம் ஒரு நாள் தோல்வியில போய் முடியும். ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து எடுக்கிற தீர்மானம் ஒரு நாளும் மாறவே மாறாது. நன்மையாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும், நன்மைகளை காண உதவி செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை குறித்து ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஏதோ ஒரு முகாந்திரம் உண்டு. ஏதோ ஒரு முகாந்திரம் உண்டு. அது ஒரு நாளும் பொய்யாய் போகாது. அதுதான் உண்மை. இன்னைக்கு நாம எங்கேயோ ஒரு இடத்துல தேங்கி போய் நின்றுட்டு இருக்கலாம், நடக்கல, முடியல, செயல்படல, என்னால எதையும் செய்ய முடியல, என் கரத்துல எதுவுமே நடக்கல. இன்னைக்கு நாம நம்மை குறித்து நினைக்கிற எண்ணங்கள் இதுதான். ஆனால் ஒன்று மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, நம்மை குறித்து ஆண்டவர் சில தரிசனங்களை வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. அந்த தரிசனம் ஏற்ற நேரத்துல நிச்சயமாய் நடக்கும். அதான் ஒரு காரியத்தை உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஆண்டவர் தாமதமாய் கொடுத்தாலும் தரமானதை தான் கொடுப்பார். ஏன்னா அவர் ஒரிஜினலா இருக்கிற தேவன், அவர் ஒரிஜினலை கொடுக்கிறவர். தரமானது தான் அவர் கையில வரும். அலப்பு சுலபமா கொடுத்துட்டு ஏதோ ஒன்று நீ எடுத்துக்க, சுதந்திரித்துக்க, வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லி போயிட மாட்டார். எதை கொடுத்தாலும் அது தரமானதா தான் இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அதை குறித்து நம்ம தியானிக்க வார்த்தையே இல்லை. அவ்வளவு மகத்துவமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்துடணும், அப்படியே சரண்டர் பண்ணிடணும். ஆண்டவரே, சங்கீதக்காரன் பாருங்க, என்னை நீ ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறீர் அப்படின்னா அப்போ முழுமையா ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டார். இப்ப இந்த சுவாபம், இந்த வாழ்க்கை நமக்குள்ள இருக்குன்னா நம்ம எந்த இடத்துலயும் விழுந்து போக மாட்டோம். விழுவோம், ஆனா ஒரு நாளும் நம்மை சேதப்படுத்தாது. சேதத்துக்குள்ள நம்மை கொண்டு போக ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அழகா நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், நம்மால் முடிந்ததை நம்ம செய்யும் பொழுது
நம்மால முடியாதது அவர் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்மால முடிந்தது நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா? அப்ப நம்மால முடிந்ததை நாம் செய்யும் பொழுது நம்மால முடியாததை அவர் செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்மால முடிந்ததை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. Praise the Lord. நம்மால முடிந்ததை கட்டாயமா செய்யுங்க. ஆமென். கட்டாயமா செய்ய நம்ம கற்றுக்கொள்ளணும். அது நம்ம முன்னுதாரணமா இருக்கும்போது நம்மளால முடியாதது அவர் செய்வார். அழகான ஒரு வார்த்தை நான் அந்த பைபிள் ஸ்டடியில நான் கற்றுக்கொண்டது, உன்னால ஓட முடியுமா ஓடு, நிக்காத. உன்னால ஓட முடியுமா ஓடு, நிக்காத. இல்ல உன்னால நிக்க முடியுமா நில்லு, உட்காராத. உன்னால உட்கார முடியுமா உட்காரு, படுத்துக்காத. உன்னால படுக்க முடியுமா படுத்துக்க, ஆனா கண்ணை மூடாத. உன்னால படுத்துக்க முடியுமா, கண்ணை மூடணும்னு தோணுதா அவரை நோக்கிப்பாரு, எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். உன்னால முடிந்ததை செய், உன்னால முடியாதது ஆண்டவர் செய்வார். ஆமென். நம்மால முடிந்ததை நம்ம செய்யும் பொழுது நம்மால முடியாதது எல்லாம் அவர் செய்வாருங்க. உன்னால ஓடுற வரைக்கும் ஓடு, ஓடுற வரைக்கும் ஓடும் பொழுது அங்க நிக்கணும்னு தோணுதா நின்னுடுங்க, ஆனா உட்கார்ந்துராதீங்க. அவன் நினைக்கிறது எதுனா, நீ ஓடிட்ட இந்த இடத்துல உன்னை நிக்க வைக்க கூடாது, படுக்க வச்சிடணும் அவன் நினைக்கிறான். ஆனா அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஓடுற அளவுக்கு, ஓட முடியுற அளவுக்கு நம்ம ஓடணும். ஆனா நிக்கணும்னு தோணுதா நின்னுடுங்க, ஆனா உட்கார்ந்துராதீங்க. அவன் நினைக்கிறதானா நீ நின்னுட்ட உட்கார்ந்துருவா அப்படின்னு அடுத்தது அவன் யோசிக்கிறான். அப்படி நிக்க முடியலையா உட்காருங்க, படுத்துறாதீங்க. படுக்க முடியுதா படுத்துருங்க, ஆனா கண்ணை மூடாதீங்க. இதுதான் இன்னைக்குரிய கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. அவன் எந்த நினைக்கிறானா, நீ உன்னால ஓட முடியுது, அடுத்தது உன்னை வந்து நிக்க வைக்கணும்னு நினைக்கிறான். ஆனாலும் நின்னாலும் அடுத்தது நான் நினைப்பேன் உன்னை படுக்க வைக்கணும்னு நினைக்கிறான். ஆனா நீ படுத்துறவே கூடாது, நிக்க திராணி உள்ளவர்களாய் நம்ம மாறணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி நம்ம வாழும் பொழுது அவனுடைய சிந்தைக்கு ஏறுக்கு மாறாய் நம்ம செயல்படும் பொழுது அவன் தோற்று போவான். அல்லேலூயா. 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 அவன் தோற்று போவான். அவன் ஜெயிப்பது ஒரு நாளும் கிடையாது. ஏனென்றால் ஜெயிக்க போகிறது நாம தான். ஆமென். ஆகையினால கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் பலனா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம், திடனா இருப்போம். கர்த்தருடைய சமூகத்துல பலனை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அவர் நம்ம வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய அவர் மகத்துவமானவர். அல்லேலூயா. அதனால எப்பொழுதும் நம்மால முடிந்ததை நம்ம செய்ய முயற்சிச்சுட்டே இருக்கணும். ஆமா இல்ல, நம்மால செய்ய முடிந்ததே நம்மால செய்ய முடியலன்னா அப்போ ஆண்டவர் எப்படி நமக்குரிய காரியத்தை செய்ய முடியும்? நம்மால எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சிடணும். செய்ய முடியாதது அவர் செய்வார். அல்லேலூயா. செய்ய முடியுதா, ஜெபிக்க முடியல ஜெபம் பண்ணு. பைபிள் வாசிக்க முடியுமா பைபிள் வாசித்துருங்க. ஆண்டவரோட பேச முடியுமா பேசுங்க. ஆண்டவருடைய எல்லா காரியத்திலே இடைப்பட முடியுமா இடைப்படுங்க. ஆனால் இதை காட்டிலும் செய்ய முடியாத சில காரியங்களை அவர் நமக்காக செய்வார். நம்மால செய்ய முடிந்ததை நாம செய்யும் பொழுது நம்மால முடியாது அவர் செய்ய வல்லமையானவர். அதனால நம்ம செய்ய முடிந்ததை செய்ய துணிவோம், முன் வருவோம், ஆண்டவருக்குள்ள எப்பொழுதும் வாழ்வோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லமையானவர். ஆமென். அதனால சோர்ந்து போகாதீங்க, எப்பொழுதும் விழித்துக் கொள்ளுங்க, எப்பொழுதும் விழித்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்துல படுக்கும் பொழுது கூட கால் ஆட்டிட்டே தான் தூங்கணும். ஏன்னா இல்லைன்னா நம்மள அப்படியே எடுத்துட்டு போய் புதைச்சிருவாங்க. ஆமா தானே, ஆமா தானே. படுக்கும் போது கூட நான் அது ஒரு உதாரணமா நான் பார்த்துருக்கேன். மனைவி கிட்ட தூங்கணும் போது கூட கால் ஆட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏமா நீ தூங்குறியா? இல்லை, நல்லா தான் தூங்குறேன், ஆனா அந்த கால் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நாம வந்து எதையாவது கேட்கணும் அப்படின்னா கூட பரவாயில்ல, இவங்க மூச்சுந்தாங்கிறாங்க, ஈஸியா கேட்டுடலாம் அப்படின்னு தான் தோணும். அப்ப நம்ம எப்பவும் தூங்கும் போது கூட காலாட்டிட்டே தான் இருக்கணும் போல இந்த உலகத்துல. ஏன்னா தந்திரமான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப எப்பவுமே ஜாக்கிரதையா. வேதம் சொல்லுகிறது, புறாவை போல கபடற்றவர்களாகவும் பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் நம்ம இருக்கணுமா. எந்த இடத்துல எப்படி எல்லா நேரத்திலுமே நம்ம ஒரே மாதிரியா இருந்துடக்கூடாது. வெள்ளந்தியாவே இருக்கிறியாப்பா, அதனால தான்ப்பா உன்னை ஏமாத்திட்டாங்க, அந்த வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. எந்த நேரத்துல புறாவை போல இருக்கணுமோ அந்த நேரத்துல புறாவை போல இருக்கணும். எந்த நேரத்துல பாம்பை போல வினா உள்ளவர்களா நம்ம இருக்கணுமோ அந்த நேரத்துல வினா உள்ளவர்களாக நம்ம இருந்துதான் ஆகணும், வேற வழி அல்ல. எல்லா இடத்துலயுமே நம்ம ஒன்றுமே அறியாதவர்களா இருந்தோம்னா சீக்கிரமா அகப்பட்டுருவோம். நம்ம வாழ்க்கையில இது ரெண்டுமே நமக்கு தேவை. இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்து எல்லா காரியத்திலிருந்து நம்ம தப்புவிக்க அவர் வல்லமையானவர். அல்லேலூயா. நல்லா ஜெபிங்க, சோர்ந்து போகாதீங்க, ஆலயத்திற்காக அதிகமா ஜெபிங்க. வருகிற நாளை தினத்திலிருந்து CFJ BBS தொடங்க இருக்கு, அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. காலையில 9 மணில இருந்துங்களா, 9 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் இந்த ஊழியம் தொடங்கும். அதனால எல்லாரும் உருக்கமா ஜெபம் பண்ணுங்க. இது நடக்கணும்னா
நடந்து முடியணும்னா, இதுல நம்ம வெற்றியை பார்க்கணும்னா, முதலாவது ஜெபம், ஜெபம், ஜெபம். இதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் இந்த ஊழியத்தை அற்புதமா நடத்திட்டு வந்திருக்கிறார். சொல்ல வார்த்தையே இல்லை, அற்புதமா நடத்துறார். இதை துவங்கி யோசிக்கும் போது கையில ₹1 கிடையாது. இதை துவங்கி யோசிக்கும் பொழுது ₹1 கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அளவற்ற கிருபையினால நிரப்பிட்டு இருக்கிறார். அளவற்ற கிருபை. காரணம் என்ன? இது நாம செய்யல, அவர் நமக்காய் செய்து. இதை நாம செய்யலையா? எடுக்கும்போது ₹1 கையில இல்ல. இன்னைக்கு கர்த்தர் நிறைவா யாருக்கிட்டையும் நான் போய் கேட்கல. நான் கேட்டது ஒரே இடம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதிகாலையில் எழுந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவேன். சில நேரத்துல கண்ணீரோடு ஜெபிப்பேன். என்னை அறியாமையே கண்ணில் தாரையா தண்ணி ஊற்றும். என் கையில ஒன்றும் இல்லைப்பா, நான் பலவீனமானவன், பலன் இல்லாத ஒரு பாண்டம். என் கையிலோ என் சரீரத்திலோ ஒன்றும் இல்லை, நீங்க மட்டும்தான். ஞானம் இல்லாதவன், அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன். இப்படி சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தெளிவா பேசுவாரு. காத்திரு, நான் உனக்கு கொடுப்பேன். காத்திரு, நான் உனக்கு கொடுப்பேன். ஏற்ற நேரத்துல நான் உனக்கு கொடுப்பேன். உண்மையா சொல்லட்டுமா? ஏற்ற நேரத்துல அவர் கொடுக்கிறாருன்னா அதுல கடுகு அளவு கூட நம்ம போராட்டத்தையோ கண்ணீரையோ வேதனையோ பார்க்க முடியல. நான் சாட்சியாவே சொல்றேன். காரணம் என்ன? அவர் நமக்காய் நியமித்த அந்த திட்டங்கள் நேர்த்தியானது. ஆண்டவர் நமக்காய் நியமித்த திட்டம் நேர்த்தியானது. இது மனுஷனால் உண்டான காரியம் அல்ல. இது நாம யோசிக்கிறோமா? கர்த்தரே இதை யோசித்து சித்தம் கொண்டவராய் இருக்கிறதுனாலதான் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாமே ஒன்று கூட பிசுங்காமல் ஆண்டவர் நேர்த்தியா செய்கிறார். யாருக்கிட்டையும் போயிட்டு நான் விபிஎஸ் நடத்த போறேன், எதற்காக உதவி செய்ய முடியுமா? யாரிடத்துல இன்றைய வரைக்கும் இந்த ஆலயத்தின் கட்டுமான பணியும் சரி, இந்த ஊழியத்தையும் சரி, இந்த சிஎஃப்ஜே ஊழியத்தையும் சரி, யார் இடத்துலையும் ₹1 கொடுங்க என் கையில இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி என் கை போனதில்லை. என் கையெல்லாம் இப்படிதான் போச்சு. இந்த மாதமெல்லாம் நான் ஆண்டவரோட கேட்டது இப்படிதான். உம்முடைய சமூகத்துல நான் கையேந்தி நிக்கிறேன்ப்பா, உம்முடைய சமூகத்துல நான் கேட்கிறேன். உண்மையா சொல்றேன், நான் கையை உயர்த்துறேன். ஆனா கீழே இறக்கும் போது அந்த கையில ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நான் எதிர்பார்க்காதவங்களா, உண்மையா சொல்றேன், எதிர்பார்க்காதவங்களா ஊழியத்திற்கு ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்துறேன். உண்மை எல்லாமே இப்ப ஃப்ரீயாவே கிடைச்சிருச்சு. உண்மையா சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்துல நான் யாருக்கிட்டையும் போயிட்டு இது போல நடத்த போறேன் ஊழியத்தை, இது போல செய்ய முடியும். மனைவி சொன்னாங்க, நாம யார் இடத்துலயும் கேட்க வேண்டாம், கர்த்தரே அவங்க இருதயத்துல பேசுவாங்க. நாம பேசினா அவங்க யோசிப்பாங்க. ஆனா கர்த்தர் பேசுனாருன்னா யோசிக்க இடமே இருக்காது. உண்மையா சொல்றேன், நேற்று ஒரு ஐயா கிட்ட கேட்டேன். ஐயா அவங்க கேட்டாங்க, ஐயா இது போல எனக்கு 10 கிலோ அரிசி வேணும், இது போல பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஊழியத்தை நடத்துறோம், 10 கிலோ அரிசி வேணும், எவ்வளோங்க ஐயா அந்த அரிசி அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க. ஐயா ஃப்ரீயா கொடுங்கன்னு கேட்கல, 10 கிலோ அரிசி இது போல வந்து மாசம் நாங்கள் வருஷம் அந்த ஊழியத்தை பிள்ளைகளுக்காக நாங்கள் செய்வோம், எவ்வளோங்க ஐயா 10 கிலோ அரிசி அப்படின்னு கேட்டோன்னே, 10 கிலோ அரிசி தானே, நேராக போறீங்க, பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்க, காசுங்க ஐயா எதுவுமே கிடையாது, உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே கொடுக்குறேன். யார் செய்ய முடியும்? 10 கிலோ அரிசி அவரே ஃப்ரீயா கொடுத்துட்டார். பேனர் போட்டோம், எதிர்பார்க்காத அளவுக்கு. போன வருஷம் போட்ட பேனர் சின்னதுதான், இந்த வருஷம் போட்ட பேனர் மிக பெருசு. நான் கேட்கல, அவங்களா போட்டு எடுத்துட்டு வந்து அவங்களா ஃப்ரீயா கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. கேட்டா வேணாம் நீ வச்சுக்க, நான் ஊழியத்துக்காக கொடுத்துட்டேன். இது யார் செய்ய? நான் யாருக்கிட்டே போயிட்டு எனக்கு பேனர் அடிச்சு கொடுங்க, என்கிட்ட காசு இல்லை, யாருக்கிட்டே நிக்கல ஐயா. காரணம் என்னன்னா இதை நடத்துகிறவர் ஆண்டவர், இதை நடத்துகிறவர் ஆண்டவர், வற்றாத ஜீவ நதியை கொடுக்கிறவர் அவர்தான். வாழ்க்கை அளவற்ற கிருபை. உண்மையா சொல்லணும்னா நான் பாப்பா இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த இடத்துல நிரப்புகிறதுக்கு ஒரு மனிதன் நீங்க ஆயத்தப்படுத்தணும்ப்பா. உண்மையா நடிச்சு அடுத்த ஆண்டுல மகளை நீங்க ஊழியத்திற்காக கொடுக்கணும். இந்த ஆண்டில ஆண்டவரே மகள் இல்லை, அந்த இடத்த நீங்க நிரப்ப உதவி செய்யுங்க. அந்த சகோதரியே வாலண்டியர், அண்ணே நான் வரட்டுங்களா, நான் ஒரு கிளாஸ் எடுக்கட்டுமா, எனக்கு ஊழியத்தை செய்ய ஆசையா இருக்கு, நானும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என்னால் வீட்டில் சும்மா இருக்க முடியல, என்னால் முடிஞ்ச சத்தியத்தை நான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன், அலோவ் பண்ணுவீங்களா? தாராளமாக வாங்க, கண்டிப்பாக வாங்க, எங்கள் சிஸ்டர்லாம் இருக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து ஊழியத்தை செய்யுங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் யார் இடத்துல போய் வாங்க அப்படின்னு நான் கூப்பிடலை, அவங்களா வாலண்டரியா ஃபோன் பண்ணி நான் வந்து இந்த ஊழியத்தை செய்யட்டுமா, அந்த ஊழியம் இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு ஊழியத்தை எனக்கு கொடுக்குறேன், ஏதாவது ஒரு ஊழியத்தை எனக்கு கொடுங்க, நான் செய்யறேன். இதெல்லாம் யார் நியமித்தது? கர்த்தர் நியமித்த நேமம். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில குறைவுபடாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுப்பான். சோர்ந்து போகாதீங்க. நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்லட்டுங்களா, உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா ஜெபம் ஒன்று தான் வழி. இதெல்லாம் நடக்கும் போதுதான் ஆண்டவர் என்கிட்ட பேசின தெளிவான ஒரு வார்த்தை. இன்றைக்கு ஆண்டவர் பேச போகிறதும் அதுதான்.
ஆகையினால நம்ம எங்கேயும் தோற்று போவது இல்ல. தோற்ற இடத்துல எல்லாம் நமக்கு ஒரு வெற்றி உண்டு சிஸ்டர். அது ஊழியமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், தனிப்பட்ட இருதயத்தின் தேவைகளா இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியா நடத்தி அவர் முடிக்க வல்லமையானது. அவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே நீங்க பாத்துங்கப்பா, நான் ஒன்றும் இல்லை, என்னுடையது அல்ல, இந்த ஊழியம் நம்முடையது அல்ல, அவருடையது. அவர் தான் கொடுத்தார், அவர் தான் நியமித்தார். அவர் நிச்சயமாய் நடத்துவார். அவர் நடத்தி முடிக்க அவர் வல்லமையான தேவன். நான் சொல்றேன், இன்னுமா இருக்கிற எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். அதுக்காக இன்னைக்கு இதெல்லாம் இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க, இந்த ஜெயம் எப்படி வந்துச்சு சொல்லுங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஜெபம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இன்னைக்கு தெரியுதுங்களா? இந்த ஜெபத்துக்கு பதில் இருக்குன்னு தெரியுதா? யாரோ ஒரு சில நேரத்துல சொல்ல, என் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்காதுங்க. இல்ல, உங்களுடைய ஜெபம் தான் இன்னைக்கு பதில கொடுத்திருக்கு. உங்க ஜெபம் தான் பரலோகத்தின் கதவை திறந்திருக்கு. உங்க ஜெபம் தான் தேவனுடைய அதிசயத்தை காண உதவி செய்திருக்கு. அல்லேலூயா. அது யார் ஜெபமா இருந்தாலும், சின்ன பிள்ளைங்களுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்க வல்லமையானவர். ஆகையினால தொடர்ந்து ஜெபிங்க. உங்களுடைய ஜெபம் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பும். அல்லேலூயா. நாம யார் இடத்துல கையேந்து நிக்க வேண்டிய அவசியம் அல்ல. நாம கையேந்த வேண்டியதான் அவர்கிட்ட தான். அவர் நிச்சயமாய் நடத்துவார். அவர் தான் உண்டாக்கினார், அவர் தான் அழைச்சிட்டு வந்தார். எங்கேயோ இருந்த நம்ம எங்கேயோ கொண்டு வந்து வச்சு இங்க ஆண்டவர் நமக்கான ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க உங்களுக்கான ஊழியத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இது ஒரு நாள் வீணாய் போகாது. அல்லேலூயா. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிற ராஜாதி ராஜன் நம்மோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து ஜெபிங்க. ஜெபமே ஜெயத்தை கொடுக்கும். ஜெபமே ஜெயத்தை கொடுக்கும். ஆகையினால உங்களுடைய ஜெபம் அவசியம். தொடர்ந்து ஜெபிங்க. நாளைக்கு எல்லாரும் கரெக்டான நேரத்துல நம்ம ஜெபத்தோட அந்த ஊழியத்தை தொடங்குவோம். அதே மாதிரி வருகிற ஊழியத்திற்கெல்லாம் ஜெபித்துக் கொள்ளுங்க. அது போல எல்லா தேவைகள் உண்டு, உணவு தேவை எல்லாமே இருக்கு. அதுக்காகவும் ஜெபிங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சந்திக்க அவர் வல்லமையானவர். ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா? ஊழியத்துக்காக தனி ஜெபத்துல ஜெபிங்க. இது நிச்சயமாய் அற்புதங்களை காணக்கூடிய ஊழியமாய் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய ஜெபம் அதிகமா இந்த ஊழியத்துக்கு தேவை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வல்லமையுள்ள ஒரு வார்த்தை நம்ம சீக்கிரமா தியானிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தலைப்பு, ஜெபமே ஜெயம். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வருகிற ஒரு அடையாளமுள்ள ஒரு வார்த்தை. ஜெபமே நம்முடைய வாழ்க்கையில ஜெயமா இருக்கிறத நம்ம உணர்ந்து ஜெபிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம எடுத்தவர்கள் வேகமா வாசிப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சுருக்கமான ஒரு வார்த்தையில் ஆண்டவர் முதலாவது நம்மோடு பேசுகிற வார்த்தை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சில பேருடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நிறைய பேர் நினைக்கிறாங்க, பாஸ்டர் நான் ஜெபிக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஜெபம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளல. நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஜெப வாஞ்சை இல்லை. நான் அதிகமா ஜெபிக்கணும்னு முயற்சி செய்யறேன், ஆனால் என் ஜெபம் தடைப்பட்டு போகிறது. ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்திற்கு ஜெயமே வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல பாஸ்டர். நான் அதிகமா ஜெபிக்கிறேன், ஆழ்ந்துதான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி அநேக பேர் சொல்லுகிறத நம்ம கேட்கிறோம். ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 5:17 ஆண்டவர் இப்படி தெளிவாய் பேசுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில ஜெப உணர்வு இருந்துட்டே இருக்கணும். எது இருக்கோ இல்லையோ ஜெப உணர்வு அதிகமா இருக்கணும். ஜெபிப்பதை தவிர நிறைய பேருக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, ஆனால் அவர்களுக்குள்ளே ஜெப வாஞ்சை இருக்கும் என்றால் அந்த ஜெபம் ஜெயத்தை கொடுக்க வல்லமையானது. ஜெபம் மகா பரிசுத்தமானது. ஜெபம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை புதுப்பிக்க கூடியது. ஜெபம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஜெபம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியது. ஜெபம் என்பது தேவனுக்கும் அந்த மனுஷனுக்கும் இருக்கிற உறவை அதிகமாய் செயல்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்போ ஜெபம் என்பது வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம். எங்க போனாலும், எதை செய்தாலும், எதை பார்த்தாலும் ஜெபத்தை மாத்திரம் நம்ம விட்டுறவே கூடாது. அல்லேலூயா. நிறைய பேரு இந்த உலகத்துல வாழுறாங்களே தவிர அவங்களுக்குள்ள அந்த ஜெப வாஞ்சையில, நான் கிறிஸ்தவன் என்று சொல்வது பிரச்சனை அல்ல, சொல்வது பெரிய காரியம் அல்ல. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேங்க, 3 வேளையும் நான் ஊழியத்துக்கு போறேங்க, டிராக்ஸ் ஊழியத்தை செய்யறேங்க, வீடு வீடா போய் நான் சத்தியத்தை சொல்றேன், கரெக்ட். ஆனால் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ எப்படி இருக்கிற? உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற நெருக்கம் எப்படி இருக்கு?
உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்களுக்கு ஆண்டவருக்கும் நடக்கிற அந்த ஜெப வாழ்க்கையில நீங்க எப்படி உறுதியா இருக்கிறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கிறோமா? ஜெபம் என்பாலே நிறைய பேருக்கு வருகிற முதல் வார்த்தை தூக்கம் தான். ஜெபத்துல உட்கார்ந்தாலே தூக்கம், எப்படிதான் கண்ணு சொப்பனே தெரியாது. நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், ஜெபத்துல உட்கார்ந்தாலே தூக்கம், அது எங்க இருந்து தான் வரும்னு தெரியாது. ஆனால் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஊண்டுதலா இல்லாவிட்டால், ஒரு உற்சாகப்படுத்துதலா இல்லாவிட்டால் நமக்கு தூக்கம் தான் வரும். அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அந்த ஜெபம் எப்பொழுதும் இடைவிடாமல் அப்ப அந்த ஜெபம் ஜெபித்தவங்களுக்கு அந்த பவுல் சொல்லுகிறார், எனக்கு இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த ஜெபம் எந்த மனுஷன் பெற்றுக் கொள்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமையானவர். அல்லேலூயா. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்துல விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணுமா? அந்த ஜெபத்துல நாம எப்படி இருக்கணுமா? ஸ்தோத்திரத்தோட அந்த ஜெபத்துல விழித்திருக்கணும். ஆமென். ஜெபத்துல நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும் போதே நிறைய பேர் அந்த ஜெபத்திலேயே தூங்குகிறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஜெபம் என்றாலே ஒரு சோர்வு, ஜெபம் என்றாலே ஒரு வெறுப்பு, ஜெபம் என்றாலே ஒரு அலட்சிய தன்மை. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தது என்ன சொல்றாங்க? ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தில் விழித்திருக்கணுமா? எப்பொழுதும் நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கணும் ஜெபத்துல. ஜெபம் என்றாலே ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவில தடையா இன்னொரு மனுஷன் இன்னொரு உறவு உள்ள வரவே கூடாது. புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? ஜெபத்துல நாம எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களா இருக்கணும். அந்த ஜெபிக்கும் போது கருத்தாய் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உடன்படிக்கை அதிகமாய் மாறணும். நிறைய பேர் வெளியே கடந்து போகும்போதும் ஜெபிக்கிறது இல்ல, உள்ள வரும்போதும் ஜெபிக்கிறதும் இல்ல, போகிறதும் தெரியாது வர்றதும் தெரியாது. ஆனால் இந்த ஜெபம் எப்படி இருக்கணுமா? இடைவிடாமல் இருக்கணும். அதே போல அது விழித்திருக்கிற ஜெபமா இருக்கணும். எப்பொழுதும் நம்முடைய கண்கள் உறங்கினாலும் நம்ம ஆத்துமா உறங்காமல் இருக்கணும். விழித்திருங்கன்னா கண்கள் மாத்திரம் இல்ல, ஆத்துமா விழித்திருக்கணும், நம்ம இருதயம் விழித்திருக்கணும். அந்த இருதயம் விழிப்போடு இருந்தாதான் நம்முடைய ஜெபங்களுக்கு ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமையானவர். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த விழிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஜெபத்துல நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கருத்துள்ளதா இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? அல்லேலூயா. நிச்சயமாய் பதில் உண்டு. அப்ப நம்ம விழித்திருக்கிறவர்களாய் மாறணும். எப்பொழுது ஜெபம் என்றாலே ஒரு சோர்வு வருவதற்கு காரணம் என்னன்னா, அந்த ஜெபத்திற்குள்ள அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லை, ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த பற்றுதல் அவர்களுக்குள்ள இல்லை, ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ள இல்லை. இந்த உலக காரியங்கள் அவர்களை ஆண்டவரை விட்டு திசை மாற்றுகிறதே தவிர ஜெபத்தில் அவர்கள் இருக்க தரிக்க உதவி செய்வது இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். அந்த விழிப்பு என்பது ரொம்ப ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில அவசியமானது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாங்கம்மா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த காரியமெல்லாம் நடப்பது காட்டி நீங்க பாத்தீங்கன்னா தானியேலுக்கு விரோதமாய் குற்றப்படுத்தும்படி சில பேர் எழும்புறாங்க. அதுல அந்த 5வது வசனத்தை நீங்க வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றிலும் தீர்மானிக்கிறாங்க. எதையோ அவன் மேல குற்றத்தை சுமத்த உணர்த்துறாங்க, எதையோ வகை தேடுறாங்க. தானியேலை எப்படியாவது குற்றப்படுத்தணும். ஏன்னா தானியேல் எப்பவுமே இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன்.
இடைவிடாமல் அந்த 3 வேளை ஜெபத்திலும் கண்ணும் கருத்த 3 வேளை ஜெபத்தை தொடங்கினவரே தானியேல் தான். கண்ணும் கருத்துமா இருக்கிறவர் அவரு. ஜெபத்துல அவ்வளவு கண்ணும் கருத்துமா இருப்பாரு. எந்த வேலை வந்தாலும் ஜெப நேரம்னாவே அவர் ஜெபத்துல அமர்ந்துருவாரு. 3 வேளை ஜெபமா, அந்த 3 வேளை ஜெபத்திலும் தன்னை அப்படியே இணைத்து கொண்டவர் தான் அந்த தானியேல் என்ற தேவ மனிதன். பாருங்க, இன்றைக்கு மனுஷனுடைய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த 3 வேளை ஜெபம் இருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரோடு 3 வேளை ஜெபத்துல நம்ம இணையறோமா? உலக வேலைக்காக நம்ம ஓடுறோமே தவிர அந்த 3 வேளை ஜெபத்தை தியானிக்க ஜெபிக்க நம்ம இருதயம் இடம் கொடுக்குதா? ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்க. அப்போ நாம எதற்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கிறோம்? எதற்கு நம்ம முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கிறோம்? இந்த 5வது வசனத்தை நீங்க வாசித்தா தெரியும். அவர்கள் எல்லாவற்றிலும் முகாந்திரம் தேடுறாங்க அவனை குற்றப்படுத்துவதற்கு. எதையாவது ஒரு குற்றத்தை நான் கண்டுபிடிக்கணும், எதையாவது ஒரு குற்றத்தை நான் சுமத்தணும். அதுல 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் அவன் அந்த விசாரணைக்காரனா இருக்கிற அந்த இடத்துல ஏதாவது குற்றத்தை அவன் மேல சுமத்தணும். அவன் மேல ஒரு போராமையான ஒரு குணங்கள், கடினமான ஒரு குணம், இந்த குணத்தில எல்லாம் அவனை எப்படியாவது குற்றப்படுத்தணும் சொல்லி வகை தேடுறாங்க. ஆனாலும் குற்றப்படுத்த முடியல. கடைசி அந்த பிரதானிகள் ஒரு முடிவெடுக்கிறாங்க, இவனை வெளியே இருக்கிற காரியத்துல குற்றப்படுத்த முடியாது. ஆனால் இவன் எதை தன்னுடைய வாழ்க்கையா வைத்திருக்கிறானோ, எதை தன் மூச்சு காற்றாய் சுவாசிக்கிறானோ, எதை அவன் 3 வேளையும் கடைபிடிக்கிறானோ அதே காரியத்துல அவன் குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிதான் அந்த 5வது வசனத்துல அவங்க சொல்றாங்க. இவனை இந்த வேதத்துல அந்த மனுஷனை தாம் இந்த தானியேல் அவனுடைய வேதத்தின் பற்றி அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்துல குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முடியாது. இதுல தவிர வேற எது அவங்க பாருங்க எங்கெங்கயோ சுத்தி கடைசியில எதுல குற்றப்படுத்தினா அவன் மாட்டுவான் அப்படின்றத தெளிவா அறிந்து கொண்டாங்க. ஆனாலும் இது எல்லா ரகசியமும் தானியேலுக்கு தெரியும். எல்லா ரகசியமும் தானியேலுக்கு தெரியும். அதுல 8வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். 9வது வசனம். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளையை பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டுட்டான். ராஜா கிட்ட போய் அந்த பிரதானிகள் போயிட்டு கையெழுத்து வாங்குறாங்க. எப்படியாவது இவனை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி 3 வேளையும் ஜெபிக்க கூடாது என்ற ஒரு கையெழுத்து. உம்மை தவிர தானியேல் வேற யாரையும் வணங்கக்கூடாது, நீர்தான் மிகப்பெரியவர். ஏனென்றால் அந்த நாட்களில ராஜாவை மாத்திரம்தான் மிகப்பெரிய ஒரு தெய்வத்திற்கு சமணமாய் வைத்து வணங்குவாங்க. அவ்வளவு ஒரு மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்த காலகட்டங்கள். ஆனா தானியேலோ வென்றால் தன்னை உண்டாக்கின கர்த்தருக்கு மாத்திரம்தான் முதலிடம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு. இது எல்லாம் தானியேலுடைய வாழ்க்கையில கடைபிடித்ததுனால அவனை முகாந்திரம் தேடுறாங்க குற்றப்படுத்த. எவ்வளவோ முகாந்திரம். அதுல 7வது வசனத்தை வாசிங்களேன். எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர. அப்படியே இங்க பாருங்க, அந்த ராஜா கிட்ட போய் பத்த வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கோல் முட்டுவாங்க அப்படின்னு. சின்ன பிள்ளைத்தனமா கோல் முட்டுறாங்க. யாரு கிட்ட? ராஜா கிட்ட போயிட்டு தானியேலை குறிச்சு, தானியேல் இந்த நாட்களில உமக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்யறான்னு சொல்லி இந்த 7வது வசனத்தை சொல்றாங்க. ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, எந்த மனுஷனா இருந்தாலும் உம்மை தவிர, ராஜாவாகிய உம்மை தவிர, தரியு ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது. இந்த ஜனங்களுக்கு ஒரு போராம அவன் மேல இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதுதான். எவ்வளவு நம்ம ஆண்டவரிடத்துல நெருங்குறோமோ அவ்வளவுக்களவு மனுஷ போராட்டம் வரும். நிறைய பேர் நினைக்கலாம், நான் அதிகமா ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஆனா என் வாழ்க்கையிலேயே இந்த போராட்டம். நான் அதிகமா ஆண்டவரோட நெருங்குறேன், ஏன் இந்த போராட்டம்? ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஆண்டவரோட நெருங்க 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 சத்துருவானவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிசாசின் தந்திரங்கள் அதிகமா இருக்கும். உன்னை தூசிக்காத மனுஷன் கூட தூசிப்பான். உன்னை போராடாத மனுஷ போராட்டங்கள் அதிகமா நெருங்கும். ஆனாலும் இந்த தானியேலை போல
உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும் என்றால், இன்றைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து சொல்றேன், எந்த ஒரு தந்திரமும் உனக்கு முன்பாக செயல்படாது, உங்களுக்கு முன்பாக எந்த ஒரு தந்திரமும் எழும்பாது என்று இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அன்றைக்கு தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடுறாங்க, ஆனா அந்த முகாந்திரம் தோற்று போகிறது. அதுதான் அந்த 10வது வசனத்தில் அவ்வளவு அழகா சொல்லுகிறாரு. தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க, பல கனிகள் எப்படி அந்த ஜன்னலை திறந்துட்டு அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். ஆமென். பாருங்க, இது எல்லாம் நடக்குது. நமக்கு விரோதமா சில போராட்டம், தந்திரம், சில விதமான மனுஷனுடைய வைராக்கியம் எழும்புதுன்னு தெரிந்தும் தானியேல் பயப்படல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன். உலகத்துல ஏதோ ஒரு வேலை, சாதாரண வேலை, ஏதோ நம்ம ஜெபிக்கிற நேரத்துல வந்த உடனே நாம ஜபத்தை மாத்திரமா இல்ல அந்த வேலையை மாத்திரமா? அது ஒரு விஷயம் நல்லா சிந்தித்து பாருங்களேன். நிறைய நான் இதை உணர்ந்திருக்கிறேன். நான் என்னைக்கு இந்த 3 வேளை ஜபத்தை தொடங்கணும், அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா அந்த 1 மணிக்கு தான் பெரிய பிரச்சனையே வரும். அந்த 1 மணிக்கு தான் யாராவது போன் அடிப்பாங்க, அந்த 1 மணிக்கு தான் எங்கேயாவது ஒரு இடத்துல கூப்பிடுவாங்க, அந்த 1 மணிக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போதான் நான் உணர்ந்த, ஆண்டவரே, இந்த 3 வேளை ஜெபிக்காதப்போ ஒருத்தரும் கூப்பிட மாட்டாங்க, யாரும் தட்ட மாட்டாங்க. ஆனா அந்த 1 மணிக்கு ஜெபிக்கணும், அந்த 3 வேளை ஜபத்தை ஏறெடுக்கணும்னு உடனே எங்கிருந்தோ மனுஷனுடைய போராட்டம் இவ்வளவு மிகப்பெரியதா எழும்புவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டபோது தானியேலை குறித்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த 3 வேளை ஜபத்தை தானியேல் தொடங்கின அந்த நாள் முதல் மனுஷனுடைய போராட்டம் அவனுக்கு விரோதமா எழும்பிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அது மிகப்பெரியதாய் மாறின உடனே கூட அந்த சட்டத்திலே கையெழுத்து இடப்பட்டது அறிந்து கூட தானியேல் தன்னுடைய 3 வேளை ஜபத்தை விடவே இல்லை. அதை அறிந்த போதிலும் தான் அவன் இன்னும் வைராக்கியமா எழுப்பி ஜபிக்கிறான். எப்படியா? அந்த எருசலேம் பட்டணத்திற்கு நேராக பலகணிகளை திறந்து, அந்த ஜன்னலை திறந்து நீண்ட முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரத்தை செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, கடுகளவு கூட தன்னுடைய அரசாங்கத்திற்கு அவன் அடிபணியல. காரணம் என்ன? நான் அடிபணிய வேண்டியது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாளும் உலகத்திற்கு அவன் இடம் கொடுக்கல. காரணம் என்னன்னா, அவர் ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த பற்றுதல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாம அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனா இருக்கிறோமா? அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரோடு ஒப்புரவாகிறோமா? ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோமா? ஜப வாஞ்சையில நாம இன்றைக்கு ஆண்டவரோடு பங்கெடுக்கிறவர்களா இருக்கிறோமா? ஒரு விஷயம் தயவா நீங்க நினைச்சு பார்க்கணும். எந்த சூழ்நிலையிலும் உங்க ஜபத்தை மாத்திரம் யாருக்காகவும் இழந்துடாதீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபத்தை மாத்திரம் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஜபத்திற்காக நீங்க மத்தவத்தை விட்டு கொடுக்கலாமே தவிர மத்ததுக்காக ஜபத்தை என்றைக்கு விட்டு கொடுத்துறாங்க. ஏனென்றால் ஆண்டவர் இந்த ஜபத்தின் மூலமா அநேக அற்புதங்களை செய்ய வல்லமையானவர். நான் சொல்லுகிறேன், உங்க மூளை சாதிக்காதது உங்க முழங்கால் சாதிக்குங்க. உங்க மூளை சாதிக்காதது உங்க முழங்கால் சாதிக்கும். மூளைக்கு இல்லாத பலன் இந்த முழங்காலுக்கு உண்டு. மூளைக்கு இல்லாத பலன் இந்த முழங்காலுக்கு உண்டுங்க. அப்ப நம்ம முழங்காலிலே நின்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை கொண்டு வர அவர் வல்லமையான தேவன். அல்லேலூயா. பாருங்க, அது எல்லாம் அறிந்த போதிலும் தானியேல் தன்னுடைய 3 வேளை ஜபத்தையும் விடாமல் தொடர்ந்ததுக்கு காரணம், என்னோடு கூட இருக்கிற ராஜாதி ராஜா மிக பெரியவர். அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணுங்க. என்னைக்கு இந்த உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ள வரலையோ, அது யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும், அந்த உணர்வு நமக்குள்ள வரலையா உண்மையா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அந்த ஊண்டுதல் நமக்குள்ள வரலையா தேவ மகிமையை பார்க்க முடியாது. உண்மையா இந்த அற்புதம் எல்லாம் நடக்கும் போது நான் யோசித்தது என்ன தெரியுமா? அந்த அதிகாலையில எழுந்து முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை, உண்மையா சொல்றேன், நம்ம காலையில எழுந்து பேசுகிற வார்த்தை எதுவா இருக்கணும்னா இயேசு என்ற வார்த்தை. யாரா இருந்தாலும், சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும், அந்த 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. 5 மணிக்கு நம்ம எழுந்து ஜெபிக்கும் போது உண்மையா நான் ஏதோ பெருசா சாதிச்சா மாதிரி ஒரு உணர்வு. அதை நீங்க பண்ணி பாருங்களேன், மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில அப்படியே அவ்வளவு அலை போல இருக்கும்.
நான் அதுதான் யோசிக்கிறேன். அந்த 5 மணிக்கு எழுந்து ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடும் போது, உடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன், உடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிறேன், நீங்க பேசுறத நான் கேட்க வந்திருக்கிறேன்னு சொல்லி இந்த வார்த்தை ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அவ்வளவு அழகா அந்த மெல்லிய சத்தத்துல நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட நான் பேசுறேன், நீ சொல்லுகிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் மகனே, நீ சோர்ந்து போகாதே, எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்வேன். ஆண்டவர் அந்த ஆலோசனை மூலமா என்னோட பேசுகிறத நான் அதிகமா உணர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. சில பேருடைய வாழ்க்கையில வருகிற இக்கட்டு, சில பேருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் தெளிவா வெளிப்படுத்துவார். சில பாடுகளை நான் மாற்றுவேன், சில காரியங்கள் ஒரு வாழ்க்கையில மாற வேண்டியதா இருக்கு, சில உபத்திரவங்கள் மாற வேண்டியதா இருக்கு. ஆமாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்தோம்னா சில ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு அல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில ரகசியங்களை வெளிப்படுத்தினதுக்கு காரணம் தெரியுமா? இந்த ஜெபம். சொப்பனங்களை வெளிப்படுத்தினதுக்கு காரணம் பாருங்க, அறிந்து கொள்ள முடியாத சில சொப்பனங்களை தானியேல் மூலமாய் அறிந்து கொள்ள ராஜாவுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த தரிசனம் வேணும்னா, அந்த வரம் வேணும்னா, அந்த ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்துல நாம் ஜெபத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையானவர். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கொர்நேலியுவை குறித்து ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை. கொர்நேலியுவின் சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த முதல் வார்த்தை சொல்லுகிறது, அந்த முதல் வசனத்தை பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதி கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. அப்படியா? இவன் முதலாவது யாரு? மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், 100க்கு அதிபதி, மிகப்பெரிய ஒரு பணக்காரன் என்றாலே சில விதமான திமிர் இருக்கும், ஆணவம் இருக்கும், சில பேர் மத்தியில பேசுகிற தோரணையே வேற மாதிரி இருக்கும். அதே போல பண வரவு அதிகமா இருந்தா கடவுளை தேடுகிற அந்த சுவாபம் குறைந்து போயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறது என்னன்னா, பண வரவு அதிகமாக தேவனுக்குள் இருக்கிற உறவு கம்மியாகுது. ஆனால் இந்த கொர்நேலியோ என்றால் 100க்கு அதிபதி. ஆனால் இந்த 100க்கு அதிபதி எப்படி இருந்தாரா? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு, அவன் மாத்திரம் அல்ல, கொர்நேலியு மாத்திரம் அல்ல, அவன் வீட்டார் அனைவரையும் ஆண்டவரோடு ஆதாயப்படுத்தி வச்சிருக்கிறான். நாம கற்றுக்கொண்ட வேண்டியது ஒன்றே ஒன்று. ஹலோ, உங்களுக்கு சொல்லட்டுங்களா? நீங்க ஆதாயப்பட வேண்டியது நீங்க மாத்திரம் அல்ல. இந்த கொர்நேலியுவை நம்ம சாட்சியை எடுத்துக்கொள்ளணும். நாம மாத்திரம் ஆதாயப்பட்டா போதாதுங்க, நமக்காய் கொடுத்திருக்கிற ஜனத்தாரையும் நம்ம ஆதாயப்படுத்தணும். பாருங்க, இந்த கொர்நேலியு அவன் தேவ பக்தி, முதலாவது அவன் தேவ பக்தி உள்ளவன், இரண்டாவது தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாகவும், அவன் மாத்திரமல்ல அவன் வீட்டார் அனைவரோடும் அவன் தேவனுக்கு பயந்த ஒரு சுவாபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான். உண்மையா சொல்லுகிறேன், நாம மாத்திரமல்ல நம்மை சுற்றில் இருக்கிற அனைவரையும் நம்ம தேவ பக்திக்குள்ள நடத்தணுங்க. முதல் ஊழியமே அதுதான். தான் குடும்பத்தை நடத்தாதவன் ஊழியத்தை நடத்த முடியாது. குடும்பத்துலதான் எல்லாமே நம்ம செயல்படுத்த கற்றுக்கொள்ள முடியும். ஊழியத்தை நடத்த, ஊழியத்தை எப்படியெல்லாம் நம்ம விசாரிக்கணும், ஊழியத்தின் பாதையில் எப்படி கடந்து போகணும், விசுவாசிகளை எப்படி விசுவாசிக்கணும், விசுவாசிகளை எப்படி நேசிக்கணும், அவர்களுடைய காரியங்களை எப்படி கேட்டு ஜெபிக்கணும், எல்லாம் எங்க கற்றுக்கொள்ள முடியும்னா குடும்பத்துலதான் முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, உன் குடும்பத்தை நடத்தலையா நீ ஊழியத்தை நடத்த முடியாது. பாருங்க, கொர்நேலியு கரெக்டா அந்த பாதியில கரெக்டா இருக்கிறாருங்க, அந்த ஊழியத்துல கரெக்டா இருக்கிறார். அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்துல அவர் சரியா நடந்து கொள்கிறார். 100க்கு அதிபதி தான், பணக்காரன் தான், செல்வந்தன் தான், ஆனாலும் தேவ பக்தி உள்ளவன். அதுதான் முதல் அவருக்கு. அவனுடைய அடையாளம் பணக்காரனா இருக்கிறதா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை ஊழியமா இருந்தது, ஜபமா இருந்தது. தான் மட்டும் ஆதாயப்படல, தன்னை சுற்றில் இருக்கிறவங்களை ஆதாயப்படுத்தி அடுத்தது என்ன செய்தாராம்? ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து. நிறைய பேருக்கு பணம் வந்தாவே தான தர்மம் வரவே வராது. வாங்க தெரியுமே தவிர கொடுக்க தெரியாது. நிறைய பேருடைய பணக்கார பாத்துங்களேன், ஓட்டு வாங்கறதுக்கு முன்னால, அம்மா நான் உங்களுக்கு கட்டாயமா செய்யறேன் எப்ப சொல்லுவாங்க? ஓட்டு வாங்குறதுக்கு முன்னால.
ஓட்டு வாங்க போற அன்னைக்கு பார்த்த அந்த மனுஷனை மறுபடியும் இன்னொரு ஓட்டு வாங்க வருவார் பாருங்க, அப்பதான் பார்க்க முடியும். ஏன் அப்படி சொல்லுங்க? பணத்திற்காக தன்னை மாற்றிக் கொள்ளுகிற ஜனங்கள். பணம் வந்த உடனே தர்மங்களை நம்ம மறந்துடுறோம், கொடுப்பதை மறந்துடுறோம். உண்மையா என்னுடைய தகப்பனாரை நான் ரொம்ப அதுல நான் ரொம்ப நினைப்பேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது, ஏன்னா எனக்கு தெரிந்ததை நான் சொல்ல முடியும். என் தகப்பனாரை அதில் நான் ரொம்ப நான் பார்த்துருக்கேன். அவர்கிட்ட கற்றுக்கொண்டது தான். ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போறாருன்னா அவர் பாக்கெட்டில் அந்த சில்லறைங்க இல்லாமல் போகவே மாட்டார். சர்ச்சுக்குன்னு தனியாக காணிக்கை வச்சிருப்பாரு. சர்ச்சுக்கு காணிக்கை போட்டால் கூட சில்லறையாக போட மாட்டார், நோட்டை தான் போடுவார். அந்த காணிக்கை பெட்டியில் போட்டாருன்னா நோட்டை தான் போடுவார். அதே போல் அந்த ஏழை பிள்ளைங்க ஏழைங்களே அந்த வழியில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு சில்லறை மாற்றி வச்சிருப்பார். சில்லறையை மாற்றி பாக்கெட் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு சர்ச்சை விட்டு வெளியே வந்த உடனே அந்த லைனாக எங்கள் அப்பா நிறைய பேர் அந்த அதில் நிறைய பேர் ஃப்ரெண்டாகவே ஆகிட்டாங்க. எங்கள் அப்பா கிட்ட நிறைய பேர் ஃப்ரெண்டாகவே ஆகிட்டாங்க. ஐயா தோத்துறேன் ஐயா, நீங்கள் வருவீங்க தாயா உட்காந்துருக்குறேன். ஒரு வாட்டி எங்கள் அப்பா வண்டி எடுக்கிறதுக்காக நிற்கிறாரு, நான் பக்கத்தில் நிற்கிறேன்ப்பா, அது உட்காந்துருக்காரு பத்தியா, அந்த ஐயாவுக்கு போய் கொடுத்துட்டு வந்துரு. மீதி பேருக்குலாம் நான் கொடுத்துட்டேன், அந்த ஐயாவுக்கு தான் பார்த்தேன், இப்போ தான் வந்தார், போய் கொடுத்துட்டு வந்துரு. அதான் கேட்டேன், எப்படிப்பா அந்த ஐயா மாத்திரம் உனக்கு தெரியும்னா, ரொம்ப நாளாக அவருக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன்ப்பா, நீ போயேன், அவரே பார்த்து பேசுவார் பாரு அப்படின்னா. பார்த்துனோன்னு நான் கொடுத்துட்டு, ஐயா அவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னா, அங்கேருந்து ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். தான தர்மங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்க. பாருங்க, வாரம் அந்த சில்லறையை மாற்றி எல்லாருக்கும் போட்டுட்டு வருவாங்க. என் மனைவி கூட சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய தகப்பனார் வேலைக்காமனா சேரை போட்டு வாசலில் உட்காந்துருவார். வேலைக்காமனா பார்த்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய பேர் இந்த சாமியார் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா. அவங்க கூட்டமாக வருவாங்க. அவங்களுக்கு ஒரு கொடுத்தோம்னா அவங்க பாகப்பிரிவினை போடுவாங்க. அதிலே அப்பா ஒரு 10 ரூபா கொடுத்துருக்கிறாருப்பா அப்படின்வாங்க. அந்த கூட்டத்தில் வரவங்கிட்டே ஒருத்தர் சொல்லுவார், நான் அதை பார்த்துருக்குறேன். 10 ரூபா நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த 10 ரூபா கொடுத்த உடனே அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கொண்டு சொல்லுவாருப்பா, ஐயா 10 ரூபா கொடுத்துருக்கிறாருப்பா பார்த்துக்குங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க பிரித்து கொடுக்கணும். அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, சேரை போட்டு வாசலில் உட்காந்து வர எல்லாருக்கும் அந்த வேலைக்காமனா தான் நம்ம வேலைக்காமனா காலையில் வருவாங்க, எல்லாருக்கும் காசு எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். அந்த தெருவு ஃபுல்லாக சுற்றிட்டு வருவாங்க. நாங்கள் இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியும். பாருங்க, இந்த தான தர்மம் ரொம்ப முக்கியங்க. ஜெபிப்பது மாத்திரமல்ல, தான தர்மங்களை நம்ம செய்ய கற்றுக்கணும். டெய்லி நம்ம ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சா 10 ரூபாய் ஒருத்தர் கொடுக்க முடியாதா? கட்டாயமா கொடுக்கலாமே. 5 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபாய் ஒருத்தர் கொடுக்கலாமே. அதனால நம்ம குறைந்து போவதில்லை, ஆசீர்வதிக்கப்படுவோம். பாருங்க, கொர்நேலியு 100க்கு அதிபதி. நிறைய பேர் சொல்ல அவர் பணக்காரங்க, அவர் கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற பணக்காரனுக்கு அந்த எண்ணம் இருக்கா சொல்லி பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற பணக்காரர்களுக்கு அந்த எண்ணங்கள் உண்டா? டாடா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டாடா அந்த கம்பெனி ஓனர் தெரியுமா உங்களுக்கு? அவர் தான் பணத்தை அதிகமாக சம்பாதிச்சு விட ஏழை அந்த அநாத ஆசிரமத்திற்கு கொடுத்தது மில்லியன் கணக்காம். ஏன் அவர் இன்னைய வரைக்கும் அவர் பேர் பணக்கார லிஸ்ட்ல வரல தெரியுமா? அம்பானியோட லிஸ்ட் பணக்கார லிஸ்ட்ல வந்திருக்குங்க. ஆனா அந்த இவரோட லிஸ்ட் ஏன் வராமல் இருப்பதுக்கு காரணம் என்ன? அவருடைய லிஸ்ட் மட்டும் வராமல் இருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் அதிகமா சம்பாதிச்சதை விட அந்த அநாத ஆசிரமத்திற்கு அவர் கொடுத்ததுதான் ரொம்ப அதிகம். என்ன பாருங்க அங்க விட்டுருங்க. அநாத ஆசிரமத்திற்கு செலவு செய்ததுதான் அதிகமா. அவர் நினைச்சிருந்தா, அதை கொடுக்காம வச்சிருந்தா அவர் தான் முதல் பணக்காரன். சரித்திரம் சொல்லுதுமா. அவர் அந்த அநாத ஆசிரமத்திற்கும் ஏழப்பட்ட பிள்ளைகளுக்கும் அவர் அந்த சலுகையை செய்யாம இருந்தா, கொடுக்காம இருந்தா, உணவை வழங்காம இருந்தா அவர் தான் உலகத்துல முதல் பணக்காரன். ஆனா அவர் லிஸ்டை எடுத்து பார்த்தா அவர் சம்பாதிச்சதை விட அவர் செலவு செய்தது அதிகமா, மில்லியன் கணக்கு. அப்ப பாருங்க, அந்த மனுஷனுக்குள்ள அந்த தான தர்மம் என்ற உணர்வு இருந்துட்டே இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு தன்னுடைய பணம் இருந்தா தன் பிள்ளைங்களுக்கு ஆடம்பரமா செலவு பண்ணணும்னு தோணுகிற அந்த இருதயத்திற்கு, என்கிட்ட பணம் இருந்தா 4 பேரை கூப்பிட்டு எனக்கு நான் சாப்பாடு போடணுமே அப்படின்ற ஒரு உணர்வு இன்னைக்கு யாருக்குமே இல்லை. இதுல ஒரு மனுஷனை நான் ரொம்ப நான் பாராட்டக்கூடிய ஒரு மனுஷன். உண்மையா சொன்ன, இந்த கண் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிற போரா டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் சேட்டு அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர். கொஞ்சம் உள்ள வந்துருங்க ஐயா உள்ள வந்துருங்க. சேட்டு மார்க்கத்தை சேர்ந்தவர். ஆனா அந்த போரா டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியும், நம்ம யோசிபாஸ் சர்ச்சுக்கு ஆப்போசிட்லயே இருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு, அவருடைய மேரேஜுக்கு எங்களுக்கு இன்விடேஷன் வச்சிருந்தார். நாங்க போயிருந்தோம். போகும்போது முதல்ல என்ன பண்ணாரு தெரியுங்களா, அந்த பெரிய மண்டபம், அந்த மண்டபத்துல அவரு வருகிற பணக்கார எல்லா
நிறைய பேர் மக்களை வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக உட்கார வச்சுட்டாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அழகாக சேரை போட்டு நல்லா கவர் பண்ணி அவ்வளோ மேட்டு அழகாக போட்டு வச்சிருக்கு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பார்வை இல்லாத ஒருத்தர் மாட்டும் அந்த கொம்பை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்தேன், என்னடா இது அவ்வளோ அழகாக சேர் போட்டுருக்குறாங்க. அங்கே போயிட்டு ஒரு பார்வை இல்லாதவர் உட்கார வச்சுட்டு ஒரு வேளை அறியாமல் உட்காந்துருக்கிறார் போல அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பார்த்தா ஒரு கால் நடக்க முடியாதவர் வீல் சேரில் வரவர், ஒரு 4-5 ஏழைப்பட்டவங்க ஒரு பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு அந்த ட்ரெயினில் வந்து பிச்சை எடுப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து உட்காராங்க. ஆனால் இது தெரியாமல் இப்போ உட்காராங்க போல, சரி வந்து எழுப்பி விடுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காந்தா பார்த்தா எப்படி ஒரு 30 பேர்கிட்ட வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்த உடனே மாப்பிள்ளை வரணும், போரா டாக்டர் வரணும் பார்த்தா பேண்ட் அடிக்கிறாங்க, ஒரே சத்தம். பேண்ட் அடித்த உடனே போரா டாக்டர் அவங்களுடைய மனைவி நடுவில் வராங்க. அவங்களுக்கு மேலே அந்த பந்தல் மாதிரி ஒன்று கொண்டு வரோம், அவங்க சேட்டுடைய வழக்கம் கொண்டு வராங்க. நேராக போன உடனே ஸ்டேஜ் ஏரில் அப்படியே நேராக அந்த ஸ்டேஜ் பக்கம் சுற்றி நேராக அந்த பிச்சைக்காரங்க உட்காந்தாங்க பார்த்தீங்களா, போட்டு வச்சுருந்தாங்க சேர். இந்த பிச்சைக்காரங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நேராக போய் நின்று அவங்களுக்கு முன்னால் 2 பேரும் கணவன் மனைவி கையெடுத்து கும்பிட்டு அது முட்டி போட்டு வணங்கி அவங்கள விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 2 பேரும் ஸ்டேஜ் ஏறி போனாங்க. அவ்வளோ பெரிய பணக்காரன், அவர் தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு சுவாமி படைத்தவருங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப அந்த தான தர்மம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்க, தான் மனைவியை டைரக்டா ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போகாம நேரா போய் அந்த கண்ணு தெரியாதவங்களையெல்லாம் பார்த்து வணங்கிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு பிறகு அவங்க ஸ்டேஜ் ஏறி போனாங்க. ஸ்டேஜ் ஏறி போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், உடனே போயிடாதீங்க, உங்களுக்கு சில கிஃப்ட்டுங்களை அங்கே கொடுக்குறோம். அழகான கிஃப்ட்டுங்களை அவங்களுக்கு கொடுத்து அனுப்புனாங்க. சாரி, புடவை, ட்ரெஸ்ஸுங்க, நிறைய ஆடைகளை கொடுத்து அவங்கள ரெஸ்பெக்டோட வழி அமிச்சாங்க. யாரு? ட்ரெயினில் பிச்சை எடுக்கிறவர்கள். தான தர்மங்கள் செய்கிற குணம் ஒரு மனுஷனுக்குள்ள என்னன்னா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. தான தர்மங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொர்நேலியு தான் குடும்பத்தை தேவனுக்குள்ள ஆதாயப்படுத்தினது மாத்திரமல்ல, தான தர்மங்களை செய்து தினந்தோறும் ஜெபித்து ஆண்டவர் ஸ்தோத்திரித்து வந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு விஷயம் நம்ம அப்படியே திரும்பி பார்க்கணும். 10 ரூபாய் நம்ம கையில வந்த உடனே நம்முடைய சுவாபங்கள் எப்படி இருக்கு, அடுத்த வேலைக்கு நான் இந்த 10 ரூபாவை வச்சு என்ன செய்யணும்னு சொல்லி சிந்திக்கிறோமே. 10 ரூபாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருங்க, இந்த 1 ரூபாவை நான் ஏழை எளியோர்களுக்கு நான் கொடுக்க விரும்புறேன். உண்மையா எனக்கு அப்பெல்லாம் வந்து ஆண்டவருக்குள்ள வரும்போதெல்லாம் சில பேர் பார்க்கும்போது, ஆமா என்கிட்டே 1 ரூபாய், இப்போ 1 ரூபாய் தான் இருக்கு, அதை நான் இவங்களுக்கு கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசித்த காலங்கள் போய் என்றைக்கு ஆண்டவருடைய வேத வசனத்தையும் தியானிக்க ஆரம்பிச்சனும், இன்னைக்கு ட்ரெயினுக்குள்ள அப்படி கால் எடுத்து வச்சாவே யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா, அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் நம்ம கொடுத்துட மாட்டோமா அப்படின்ட்டு இன்றைக்கு அந்த உள்ளம் ஏங்குது. உண்மையா அந்த உள்ளம் ஏங்குது. அதுவும் போடுறதும் ஞானமா இருக்கணும். நடக்க முடிஞ்சவங்க, குடுகுடுன்னு ஓடுறவங்க, நான் எப்படி போடுவேன்னா, நடக்கிறவங்கள பார்ப்பேன், கண்ணு தெரியாதவங்களையும் பார்ப்பேன். நடக்க முடிஞ்சவங்க எப்படியாவது நடந்து போயிடலாம், கண்ணு தெரியாதவங்க நடந்தாலும் தடுமாற்றங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அவங்களால முடியாது, ஆனா அவங்களுக்கு தான் நான் போடுவேன். முடிந்தவர்களுக்கு அல்ல, முடியாதவர்களுக்கு தான் நம்முடைய தான தர்மங்களை செய்யணும். அல்லேலூயா. நேத்து பாருங்க, குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டு கால் நல்லா நடக்க முடிகிற பெண் பிள்ளைங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களால முடியும், ஆனா இருந்தாலும் சோம்பேறி தானோ, அதுவும் பாவம் தான். ஏன்னா அவங்க உழைக்காமல் இருப்பதற்கான வழிவாசலை நாம தான் உண்டாக்குறோம். 10 ரூபாய் நம்ம கையில கொடுத்துருவோம், நாளைக்கு நான் யோசிப்பாங்க, அப்பா அடி குழந்தைய வச்சு நான் பிச்சை எடுத்தா 10 ரூபாய் எனக்கு கிடைக்குதுன்ற அந்த சோம்பேறி தான் அவங்களுக்குள்ள வந்துடும். தவறான தூண்டுதலுக்கு நாம தான் உள்ளாக ஆளா மாறிடக்கூடாது. நான் பார்த்த உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா உன்னால நடக்க முடியுது இல்லையா, எங்கேயாவது போனேன்னா கண்டிப்பா 10 பாத்திரம் தேய்ச்சாலும் அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு 100 ரூபாய், இப்ப 100 ரூபாய் கூட கிடையாது, 500 ரூபாய் இல்லாம சம்பளமே இல்லை, கண்டிப்பா கிடைக்கும். உன் பிள்ளைய வச்சு நீ பிச்சை எடுக்கணும் அவசியம் அல்ல. ஒருவேளை நான் இந்த காசை உனக்கு கொடுத்தாலும் நான் உன்னை பாவத்துல தள்ளுற மாதிரி தான், கண்டிப்பா நான் அதை செய்ய மாட்டேன், என்கிட்ட தயவு செஞ்சு காசு கேட்காதமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை எதிர்க்காவே நான் எப்பவுமே புடவை கொடுப்பேன். அந்த அம்மா அன்னைக்குன்னு பார்த்து நேற்றுன்னு பார்த்து எதிர்க்க வந்த உடனே அந்த அம்மா கையில எடுத்து போய் கொடுத்துட்டு திரும்பி வரேன். ஒரு பார்ட்டி, ஒரு அம்மா சொன்னோம், குருடிக்கு ஏன் கொடுக்குற, குழந்தை வச்சிருக்கிறாளே அந்த அம்மா கொடுக்கலாமே. அதான் கேட்டேன், அவங்களால முடியும், அவங்களால முடியாது. நம்ம தான தர்மங்கள் செய்யறதுல கூட ஒரு ஞானம் வேண்டும் என்றால் அது தேவனிடத்துல தான் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுங்க. அல்லேலூயா. நமக்குள்ள வரவுகள் அதிகமா இருந்தாலும் நம்மை குறித்து செலவுகளை தியானிக்கிறோமே, நம்மால முடியாதவர்கள் அநேக பேர் நமக்கு எதிராக இருக்கும்போது நம்ம கொடுக்க நம்முடைய கரங்கள் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா, நமக்குள்ள இருக்கிற உலக ஆசை, பண ஆசை. ஆனா கொர்நேலியு தன் குடும்பத்தை மாத்திரமல்ல தன்னை சார்ந்தவர்களை ஆதாயப்படுத்தி தான தர்மங்களை மிகுதியாய்
அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மிகுதியான தான தர்மங்களை செய்து எப்பொழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. எப்பவுமே அந்த ஜெபம் இருக்கணும்னா நமக்குள்ள அந்த தான தர்மங்கள் உணர்வுகள் இருக்கணும். 10 ரூபாய் வாங்குறியா, 1 ரூபாய் போடு, குறைஞ்சு நம்ம போக மாட்டோம். 10 ரூபாய் வாங்குறியா, 1 ரூபாய் தானங்கள் போடு. போட வேண்டிய இடங்கள் உண்டு, அதிலேயே நீதி உள்ள காரியம் உண்டு, ஞானம் உள்ள காரியம் உண்டு. சபைக்கு கொடுக்கிற காணிக்கு சபைக்கு கொடுக்கணும். ஒரு ஐயா இருப்பாரு, உனக்கு போட்டா என்ன பண்ணுவேன், நீ எடுத்துட்டு போயிட்டு டீ வாங்கி கொடுப்ப, ஏதாவது ஊழல் பண்ணுவேன், அதனால நான் சபைக்கு போடுற காணிக்கு எடுத்துட்டு போயிட்டு ஏழைகளுக்கு போடுறேன். ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கட்டாயமா கொடுத்தே ஆகணும். நீதி புரியுதுங்களா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது ஒன்று உண்டு, ஏழை எளியோர்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்று உண்டு. இதை நிறைய பேர் அந்த ஞானத்தை தவறி வாழ்ந்தாலும் அதுவும் பெரிய பாவம் தான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டான கணக்கு நம்ம கொடுக்கணும். அந்த ஐயா பாருங்க, காணிக்கை சர்ச்சைக்கு போட வேண்டிய காணிக்கை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஏழைங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் தேவனை நம்ம பழிக்க கூடாதுங்க. இது எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்தது. அது முக்கியத்துவம் முதல்ல தேவனை படுத்தணும். கொர்நேலியு பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில தன் குடும்பத்தை மாத்திரமல்ல தேவனோடு அந்த உறவில நிலைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில அந்த உறவுகள் நிலைத்திருக்குன்னா கட்டாயமா நிச்சயமா நம்ம ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:30வது வசனம். அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று கொர்நேலியுவே ஜெபம் கேட்கப்பட்டது. ஜெபம் எப்போ தான தர்மங்கள் அவன் வாழ்க்கையில செயல்படுத்தியதுனால, அவன் தான தர்மங்களை ஆண்டவருக்கு முன்பாக செய்ததுனால, ஆண்டவருக்கு முன்பாக தனக்கு உண்டான ஜனத்தை ஆதாயப்படுத்தினதுனால, ஞானமுள்ள இருதயத்தை பெற்றுக்கொண்டதுனால, நீதி உள்ள ஜபத்தை அவன் செய்ததுனால, ஞானமுள்ள சிந்தையை அவன் வளர்த்து கொண்டதுனால, அவனுக்கு முன்பாக ஒரு தேவ தூதன் பிரகாசமாய் தோன்றி சொல்லுகிற வார்த்தை, கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நிறைவேற்றப்பட்டது. எப்போ நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்கிற சுவாபம் வரணுங்க கட்டாயமா. இன்னைக்கு வாங்குறாங்களே தவிர கொடுக்கிற சிந்தை இல்ல. நீ வாங்கி 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 வச்சு கடைசியில் அதை பாதுகாக்கவே உன் ஜீவன் பறி போயிடும். வாங்கி பதுக்க தெரியுது, அது செலவு செய்ய தெரியல. உங்களுக்கெல்லாம் கொடுத்தா எனக்கு என்ன நடக்கும், உனக்கு கொடுத்தா எனக்கு என்ன ஆதாயம், உனக்கு கொடுத்தா எனக்கு என்ன நன்மை. நீ பூலோகத்துல என்னை கட்டவிழ்க்கிறையோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படுங்க. நீ பூலோகத்துல எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்துல கட்டப்படும். இங்க நீ எதை விடுறையோ அது விட்டுருவாங்க. நீ எந்த நீதி இங்க செய்கிறாயோ அந்த நீதி உள்ளவனா பாருங்க. 100க்கு அதிபதி அவ்வளோ பெரிய பணக்காரனா இருக்கிறவன் தன் வேலைக்காரனுக்காக பரிந்து பேச வந்தான் ஆண்டவருடைய சமூகத்துல. அப்படி பரிந்து பேச வரும்பொழுது கூட அவன் தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் ஜுரமா இருக்கிற முடியாத சூழ்நிலை, ஆண்டவரே நான் ஒன்று சொல்றேன். ஆண்டவருக்கு ஒரு ஆலோசனை ஐடியாவை சொல்லி கொடுக்குறான். யாராவது சொல்ல முடியாது, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொன்ன உடனே போக ஆயத்தமா இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவருக்கு அந்த ஐடியாவை சொல்றான். ஆண்டவரே நீ வர வேணாப்பா, ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இவன் 100க்கு அதிபதியா இருந்தாலும் இருதயம் பரிசுத்தமானதுன்னு. ஆனால் இவன் 100க்கு அதிபதியா இருந்தாலும் தன்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி அந்த பணத்திற்கும் அடிமையாகல. அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் தன்னை அப்படியே தாழ்த்தினான். பாருங்க, யாராவது இன்னைக்கு வேலைக்காரருக்காக பரிந்து பேசுறமா? ஒரு நாள் நான் அடிபட்டு இந்த சிலிண்டர் வேலை நான் செய்துட்டு இருந்தேன். சிலிண்டர் தூக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஃபுல் சிலிண்டர் நான் தூக்கி போடும்போது அப்படியே வழுக்கி என் கால் மேல விழுந்தோடனே கட்ட விரல் இருக்கிற நகம் அப்படியே துண்டா போயிருச்சு. அப்படியே சதையோடு பிச்சுட்டு வந்துருச்சு. பிச்சுட்டு வந்த உடனே ரத்தம் ஊத்துன உடனே கால் மறுத்துக்குச்சு. ரத்தம் ஊத்துறது தெரியல. உடனே வலிக்காது இல்லையா? பார்க்குற ரத்தம் அப்படியே பிரிச்சு அடிக்குது. அப்படியே நடக்கிற ரத்தமா காலில் போயிட்டே இருக்கு. போயிட்டு சார் காலில் ரத்தம் ஊத்துது, இது போல சிலிண்டர் மேலே விழுந்ததுன்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் பார்த்த பார்வை, சொன்ன வார்த்தை இன்னும் கூட என் கண்ணுக்கு முன்னாங்க காதில் கேட்டுட்டு இருக்கு. உனக்கு வேற வேலை வெட்டி இல்லை அப்படின்னு வேண்டாத இருப்பா. அந்த 100 ரூபாவை எடுத்து இப்படி போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கோ. அவ்வளோ ரத்தம் ஊத்துது, மயக்கம். அப்படியே கொஞ்ச நேரத்தில் நான் கீழே விழ போறேன். அந்த நேரத்தில் அவன் சொல்ற வார்த்தை,
உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லை, எங்களுக்கு 1000 வேலை கிடக்கு, உன்னெல்லாம் தூக்கிட்டு போக எங்களால முடியாது, இந்தா 100 ரூபாய் எடுத்துட்டு போய் உன்னை நீ போய் பார்த்துக்க. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு அப்படி நடந்து வரும்போது முடியல, அப்படியே அந்த வாசலே விழுந்த உடனே ஒரு பையன் ஒரு தம்பி இன்னும் கூட அந்த எனக்கு ஞாபகம் வரும். அந்த அண்ணன் என்னை தூக்கி சைக்கிளில் உட்கார வச்சுட்டு எங்கள் வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டாரு. அண்ணா எனக்கு கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க, நான் முடியல, பேச முடியல. பாருங்க மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கு. தன்னுடைய வேலைக்காரன் அவன் நினைச்சிருந்தா, டேய் உன் வீட்டுக்கு போயிரு, நீ போய் பார்த்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனால் தான் வேலைக்காரனுடைய சுகத்திற்காக ஆண்டவரை தேடி வீதியில நடக்கிறான், ஆண்டவரை தேடி ஓடுறான். ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான்ப்பா. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? பக்கத்து வீட்டுக்காரருக்காக ஜெபிக்கிறோமா? தகவரி விழுந்துட்டவங்களுக்காக பரிதாபப்படுறோமா? நம்ம இருதயம் எப்படி இருக்கு? உண்மையா நான் சொல்லட்டுங்களா, வேத வார்த்தை உனக்குள்ள ஆழமா இருக்குன்னா உண்மையா உனக்குள்ள அந்த கருசனையான எண்ணங்கள் ஆழமா இருக்கும். உனக்குள்ள வேத வார்த்தை அடித்தளமா இருக்குன்னா கருசனையும் இரக்கமும் பாசமும் அன்பும் ஆழமா இருக்குங்க. இன்னைக்கு மனுஷனுடைய இருதயத்துல பாசமும் நல்ல குணங்களும் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவனுக்குள்ள ஜபம் இல்ல, வேத தியானம் இல்ல. இன்னைக்கு இரக்க குணம் மனுஷனுக்குள்ள இல்ல. யார் அடிபட்டு விழுந்தாலும் பாக்குறேன், ஒரு நாய் அன்னைக்கு அடிபட்டு விழுந்து ஒரு ஐயாவை வந்து அந்த நாய் அவர் ஒரு பிச்சைக்காரர் தான், அவர் சாப்பிடும் போதெல்லாம் ஒரு வாய் சாப்பாடு போடுவார். திடீர்னு அந்த ஐயா அன்னைக்கு கீழே மயக்க அடிச்சு விழுந்துட்டார், ஜீவன் போகிற தருணம். கொஞ்ச நேரத்துல அந்த ஐயாவும் இறந்துறாரு. இறந்துட்ட உடனே அந்த நாய் அந்த 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 பிளாட்ஃபார்ம் ஓரத்துல வண்டி போற ரூட்ல தான் விழுந்திருக்கிறாரு. அந்த நாய் அந்த ஐயாவை எடுத்து ஓரம் கழுத்துற வரைக்கும் படுக்க வைக்கிறதுக்கும் அந்த நாய் அந்த ஐயாவை சுத்தி தான் வந்துட்டு இருக்கு. ஒரு ஆளையும் கிட்ட சேர விடல. பஸ் வந்தா ஓடி ஓடி குலைக்குது, ஆளுங்க யாருன்னா கிட்ட வந்தா ஓடி ஓடி குலைக்குது. ஒரு வண்டி சவுண்ட் எப்படியாவது பக்கத்துல வந்தா ஓடி துரத்திட்டு ஓடுது. பாருங்க, ஒரு மிருகத்துக்கு இருக்கிற ஒரு பாசம் அன்பு. அதுதான் நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு மனுஷன் எல்லாம் மிருகமா மாறிட்டான், மிருகம் எல்லாம் மனுஷனா மாறிட்டு இருக்கு. பாருங்க, அந்த ஐயாவை எடுத்து அந்த வண்டியில ஏத்துற வரைக்கும் அந்த நாய் யாரையும் கிட்ட விடல. கடைசியில ஒருத்தர் வந்து அந்த நாயை தொடுத்திட்டு தான் அந்த ஐயாவை எடுத்து வண்டியில வச்சாரு. அதுக்கப்புறம் அந்த வண்டி பின்னாடியே ஓடுதுங்க. பாசம். ஒருவேளை சாப்பாடு தான், அவர் அது கூட சரியா கூட போட்டிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த ஒருவேளை சாப்பாடு அந்த நாயுடைய இருதயத்தை எப்படி அந்த பாச உணர்வை உண்டாக்கிருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. தான தர்மங்கள் பரலோகத்திலிருந்து தேவ தூதனை கீழே கொண்டு வந்துச்சுங்க. கொர்நேலியுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை நான் படிக்கும் போது ரொம்ப ரொம்ப உணர்ந்தேன். கொர்நேலி ஜெபித்தாரு, ஆனா அவருக்கு அதிகமா மிகுதியா இருந்தது எதுவா? தான தர்மங்கள். இந்த தர்மம் ஒரு மனுஷனை பரலோகத்தின் கதவை திறக்க செய்யுங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்தாரு, 3 வருஷம் ஊழியத்தை செய்தார். அந்த ஊழியத்தின் பாதையில அவர் இருக்கும் போதெல்லாம் நல்லவங்களை தேடி போகல, பணக்காரனை தேடி போகல, செல்வந்தனை தேடி போகல. இங்க போனா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எங்க பண ஆதாயம் உண்டோ அங்கதான் தேடி போறாங்க, எங்க மதிப்பு உண்டோ அங்கதான் தேடி போறாங்க, எங்க கொடுக்கிற திராணி உண்டோ அங்கதான் தேடி போறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை முடியாததோ, எவனால் முடியாததோ, எவனால் செய்ய முடியாததோ அவனை தேடி தேடி போறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஐயா நாங்க கிராமத்தில் இருக்கும்போது சாமுவேல் ஐயான்னு ஒரு ஐயா, அவர் எங்களுக்கு அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ஆண்டவர் வந்து அழுகி போன தக்காளிக்கும் கத்திரிக்காக தான் அந்த உலகத்துல வந்தாரு. அழுகி போன கத்திரிக்காய்க்கும் தக்காளிக்கும் தான் அந்த உலகத்துல வந்தார். அது சிம்பாலிக்கா சொல்லுவார். உடைந்து போன, நொறுங்கி போன, வெறுக்கப்பட்ட மனுஷனாகிய நம்ம தேடிதான் ஆண்டவர் இந்த உலகத்துல வந்திருக்கிறார். அப்ப பாருங்க, ஆண்டவர் போன இடமெல்லாம் பாத்தீங்கன்னா பணக்காரன் வீடு அல்ல, செத்து போய் மரித்து போய் நிர்கதியாய் வெறுமையாய் அனாதையாய் விடைப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேடி போய் ஆறுதலையும் சமாதானத்தையும் விடுதலையும் கொடுத்தாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நிச்சயமா சொல்லுகிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஜப மாத்திரம் வாழ்க்கையில தான தர்மங்களையும் செய்கிற குணம் நமக்குள்ள வளரணுங்க. ஆண்டவர் மாதிரியை காண்பித்து வச்சிருக்கிறாருங்க. இந்த உலகத்துல ஆண்டவர் வந்து செய்த ஒவ்வொரு காரியமும் நம்மை அது போல வாழ வைக்கணும், நம்ம அது போல மாறணும் என்பதற்காக தான். அல்லேலூயா. நம்மளால முடிந்ததை நம்ம செய்யும் போது நம்மளால முடியாததை ஆண்டவர் செய்வாருங்க. நம்மளால முடியும் போது கொடுங்க, நம்மளால முடியும் போது ஹெல்ப் பண்ணுங்க. புரியுதுங்களா? சாப்பிடாம அவன் சோம்பேறியா உட்கார்ந்துருக்கானா அவனுக்கு கொடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிடாதீங்க. அது நாம அவங்களுக்கு கொடுக்கிற பாவம். நாம அவங்க மேல தெரியாம கண்ணுக்கு தெரியாம பாவத்தை சுமத்துறோம். முடியாதவர்கள், இயலாதவர்கள். நம்ம ஜெபிக்கிறது அதுக்காக தான் ஜெபிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம கிறிஸ்துவ அன்பை வளர்த்துக்கணும். கிறிஸ்துவின் அன்பு என்றால் என்ன?
மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்கிற அந்த சுவாபம் வரணும். மற்றவர்கள் மேல கருசனை உள்ள சுவாபம் வரணும். இதுதான் நம்முடைய ஜபத்திற்கான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜபமே ஜெயம் என்றால் என்ன? இந்த ஜபம் தான் நம்ம இருதயத்துல அந்த சுவாபத்தை கற்றுக் கொடுக்கும். அப்ப அந்த சுவாபம் நமக்குள்ள வரணும்னா நம்ம முழங்கால் படிட்டு பாருங்க. அந்த 3 வேளை ஜபம் தானியேல் ஜபித்தாரு. ஒவ்வொரு நாள் ஜபித்து தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தி தன்னுடைய தானம் தன்மங்களை மிகுதியாய் செய்து வந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் உண்டானதை போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வாருங்க. பாருங்க அந்த 31வது வசனம், கொர்நேலியுவோ உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சன்னதியில் நினைத்தருளப்பட்டது. தேவ சன்னதியில் திறந்து தேவனுடைய சமூகத்தை கொண்டு வந்தது எதுனா அவன் தான தர்மங்கள். அவனுக்குள்ள இருந்த 100க்கு அதிபதி பணக்காரன், பயங்கரமான பணக்காரன். அவன் நினைச்சிருந்தா அந்த பணத்துக்கே நேரத்தை செலவு செய்திருக்கலாம். ஜபம் செய்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல. மற்றவர்களை போய் விசாரிக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஆமாங்க, நிறைய பேர் பணம் வச்சிருந்தாங்கன்னா அந்த பணத்தை நாளா எப்படி மாத்துறதுன்னு சொல்லி ஐடியா பண்ணுவாங்களே தவிர இந்த பணத்தை 4 பேருக்கு கொடுக்கலாமான்னு ஐடியா பண்ண மாட்டாங்க. ஹலோ, பணத்தை, அழகான ஒரு வார்த்தை, பணத்தை நாளா மாத்தலான்னு சொல்லி பிளான் பண்ணவங்களே தவிர அது 4 பேருக்கு கொடுக்கலான்ற எண்ணங்கள் வராது. யாருக்கு? பணக்காரன். ஆனால் கொர்நேலியுடைய இருதயம் இதற்காய் திறக்கப்பட்டிருக்கு பாருங்க. பணக்காரனா இருந்தாலும் 100க்கு அதிபதியா இருந்தாலும் தான தர்மங்களில தன்னை இணைத்துக் கொண்டான். அவன் செய்த எல்லா நற்கிரிகளிலும் தேவ அன்பு கலந்திருந்ததுங்க. இதுதாங்க தேவ அன்பு, இதுதான் தேவ சுவாபம். ஒரு மனுஷனுக்குள்ள ஜபம் ஆழமா இருக்கணும்னா தான தர்மங்களும் ஆழமா இருக்குங்க, கொடுக்கிற குணங்களும் ஆழமா இருக்கும். அல்லேலூயா. என் தகப்பனார் இதெல்லாம் செய்ததுனால்தான் இன்றைக்கு எங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு எங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் என்னன்னா, அன்றைக்கு என் தகப்பனார் செய்த தான தர்மங்கள் இன்றைக்கு அவருடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். அவர் எப்பவுமே கையில காசு வச்சிருந்தாருன்னா நிறையங்களுக்கு கொடுக்கணும். ஓனாரா எங்க ஊருக்கு போனாருன்னா கூட யாரு முடியாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து அவங்க கேட்க கூட மாட்டாங்க. அது எப்படிதான் எங்க அம்மா அன்னைக்கு அடிக்க சொல்லுவாங்க, உங்ககிட்ட எங்கதான் வச்சுக்க, எடுத்து எடுத்து நீட்டிட்டு வந்துனுங்கிறேன். போட்டோம் விடுமா, நல்லது செய்தா சந்தோஷம் தான். எங்க அம்மா சொன்ன நல்லது செய்தா சந்தோஷம் தான், கொடு. வயதானவங்க, ஏன்னா அவங்களாம் தூக்கி வளர்த்தவங்கம்மா, என்ன நான் வளர்றத பார்த்தவங்க, நான் சாப்பாடுன்னு போய் நிற்கும் போது எனக்கு ஆகாரத்தை கொடுத்தவங்கம்மா. அவங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு மன நிறைவுமா. கொடுத்துட்டு வந்தாருன்னா அதை குறித்து யோசிக்க மாட்டேன். ஐயோ 10 ரூபாய் வச்சிருந்தாமா, அந்த அம்மா கொடுத்துட்டு வந்துட்டோமா, அதை வச்சிருந்தா நாளைக்கு எனக்கு செலவுக்கு யோசிக்க மாட்டாரு. ஆனாமா நம்ம கொடுத்தேன், எனக்கு மனசு நிறைவா இருக்குதுமா. இதுதான் தேவ அன்பு. கொர்நேலியு இந்த வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையில இதை அப்படியே கடைபிடிச்சான், அப்படியே கடைபிடிச்சான். பணம் நிறைவா இருந்தாலும் தேவ அன்பு அதை காற்றில நிறைவா இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில பரலோகத்தின் கதவை திறந்து ஒரு தேவ தூதனை கொண்டு வந்தது. எது? தான தர்மம். அல்லேலூயா. நம்மளால முடிந்ததை நம்ம செய்வோங்க, நம்மளால முடிந்ததை நம்ம செய்யலாம், நம்மளால முடிந்த அளவுக்கு இயன்றதை செய்வோம், இதுக்கேற்றவர்களை ஆதரிப்போம், உதவி செய்வோம். அல்லேலூயா. கிறிஸ்து என்றாலே நிறைய பேர், ஒரு அம்மா சொன்னாங்க, கிறிஸ்துனாவே உதவி செய்யறவங்கப்பா. அந்த அம்மா இந்து மார்க்கத்தை சேர்ந்தவங்க, இந்துவை பின்பற்றுகிறவங்க, விக்கிரக ஆராதனை செய்யறவங்க. நம்ம சொல்றாங்க கிறிஸ்துவ என்றாலே அவங்க யாராச்சும் உதவி செய்யறவங்கப்பா, அவங்கள போய் கேளுங்கப்பா. அவங்க தெளிவா சொல்றாங்க. நேற்று அந்த ரயில் நிலையத்தை நான் பார்த்து பேசும்போது சொல்றாங்க, உனக்கு தெரியாது கிறிஸ்டியன்லாம் உதவி செய்யறவங்க. காரணம் என்ன? இதுதான் தேவ சுவாபம். தேவ சுவாபம் இங்கதான் அடங்கி இருக்குங்க. நம்ம உதவி செய்யும் பொழுது நமக்கு மேல ஆண்டவர் இரக்கத்தை கொடுக்க அவர் வல்லமையானவர். அல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். நான் முடிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36. ஆசேருடைய கோத்திரத்தாலும் வானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவள் கன்னி பிரயாயத்தில் விவாகம் ஆனது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தாலும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தால் ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். பாருங்க, அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய இளம் வயதிலே கணவனை இழந்தவங்க. ஆனாலும் தேவன் மேல ஒரு பற்றுதல். அவங்களுக்கு எவ்வளவு வயசா? 84. தன்னுடைய சரீரத்துல
எல்லாமே நின்று போன ஒரு சூழ்நிலை, பலன் குறைந்து போன ஒரு சூழ்நிலை. ஆனால் அவங்களுக்குரிய ஒரு சாட்சி வருது பாருங்க. அந்த 84 வயது உள்ள அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்முடைய சின்ன பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ணுப்பா, உடம்பெல்லாம் கிடக்குதுப்பா, காலெல்லாம் வலிக்குதுப்பா. அப்பதான் என் மகன் சொல்லுவான், தலை வலிக்குது டாடி, தலை வலிக்குப்பா, சுத்துதுப்பா தலை. அப்படியே இமேஜினேஷன் பயங்கரமா பண்ணுவான். ஆனால் இந்த அன்னாள் என்ற தீர்க்க தரிசனம் வருவதற்கு காரணம் என்ன? இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற குணங்கள். 84 வயசு, சரீரம் எல்லாம் ஒடுங்கி போன சூழ்நிலை. ஆனால் அந்த 84 வயசுல இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் எப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நம்மள ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. நிறைய பேரை நான் பார்க்குற ஆலயத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. உண்மையா நான் சொல்றேன், இந்த முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணாதது, ஜெபத்துல கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் மனுஷனுக்கு கொடுக்கிற கணம் அல்ல. நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, இந்த உண்மையா பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நம்ம தேவனுக்கு செய்கிற துரோகம். அலட்சியப்படுத்துறது மனுஷனை அல்ல, நிற்கிற ஊழியக்காரனை அல்ல, நமக்கு முன்னால இருக்கிற தேவனை. கண்ணை திறந்து நம்ம பார்க்கறோன்னா அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், என் வேலையை நான் செய்யறேன். நாம அலட்சியப்படுத்துறது ஊழியக்காரனை அல்ல. தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு முன்பாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நம்ம அலட்சியப்படுத்துறோம். பாருங்க, அந்த 84 வயசுல இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் காரணம், அந்த தீர்க்க தரிசனம் வந்ததுக்கு காரணம், அடையாளம் இதுதான். இன்னைக்கு கொஞ்சம் வயதானாலே நமக்கு காலு கை வருவதற்கு வலிக்கிறதுக்கு காரணம், நீங்க சொல்றேன், முழங்கால் வலி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம முழங்கால் போயிட்டு ஜெபிக்காததுனால தான். நிறைய பேர் சொல்ற ஒரு சாக்கு போக்கு என்ன தெரியுமா? நான் முழங்கால நின்று ஜெபிச்சதுனால தான் என் முழங்கால் வலி. இல்லைங்க, முழங்கால் படிட்டு ஆண்டவருக்காக நம்ம சரீரத்தை கொடுத்தனா அவர் ஒரு நாள் சரீரத்தை பலவீனப்படுத்துவார். எப்பவும் பலவீனம் இருக்கிற நம்ம சரீரம் அந்த முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது பலனாய் மாறும். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராதுக்கு அவங்க முட்டியை பார்த்தாலே தெரிஞ்சிடும், அவங்க முழங்கால் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன் ஆசீர்வாதம் உனக்கு வரல? நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஜெபிக்கிறேன் எனக்கு ஆசீர்வாதம் வரல. அவங்க முழங்காலுக்கு நம்ம முழங்கால் காட்டுங்கன்னு சொன்னாவே தெரிஞ்சிடும். முழங்கால் படிட்டு ஜெபிக்காத எந்த ஜெபமும் பதில் கிடைக்காதுங்க. நிறைய பேர் சொல்லலாம், நான் உட்காந்துட்டே இருதயத்தில் பேசுறேங்க. ஆமாங்க, ஆண்டவரும் அதுக்கு நினைச்சு நமக்கு ரட்சிப்பு வந்திருக்குமா? நான் அங்கிருந்தே உன்னை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போயிடுறேன், நமக்கு ரட்சிப்பு வந்திருக்குமா? பாருங்க, 84 வயசுல இரவும் பகலும் ஆலயத்தை விட்டு நீங்காம ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் என்று அன்னாளை குறித்து பேசுகிற இந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா நாம ஜெபத்துல உறுதியா இருக்கணுங்க. ஜெபம் என்பது கண்ணும் கருத்துமா. எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், கருத்தா ஜெபித்தா. ஜெபம் கருத்தா இருந்துச்சு. 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லைங்க. இந்த ஒரு உண்மையை அது படிக்கும்போது அவ்வளவு 3 வருஷம் 6 மாதம் ஆண்டவர் அப்படியே மழையை அடைச்சு வச்சிருந்தாரு. காரணம் அந்த ஜெபம் வல்லமையா இருந்துச்சுங்க. ஆண்டவருக்குள்ள ஒருமனப்பட்ட ஜெபமா இருந்துச்சு. யோசித்து பாருங்களேன், நம்மை போல அவர் சொல்றாரு, அந்த வார்த்தையை அவர் முன்னாடி வைக்கிறார், நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்ப நம்மை போல வலி வேதனை அவருக்கு இருந்திருக்கு. தலைவலி இருந்திருக்கு, கண் வலி இருந்திருக்கு, கை கால் குடைச்சல் இருந்திருக்கு, முதுகு வலி இருந்திருக்கு, வயிற்று வலி எல்லாமே இருந்திருக்கு. ஆனாலும் அதற்கு இடம் கொடுக்காம தேவ வசனத்திற்கும் வார்த்தைக்கும் ஜபத்துக்கும் இடம் கொடுத்தனால அந்த ஜபம் அப்படியே கற்கப்பட்டது. மழை நிறுத்து அப்படின்னு சொன்ன உடனே 3 வருஷம் 6 மாதம் மழை இல்ல, மறுபடியும் எலியா ஜெபிக்கிறாரு, மறுபடியும் மழை ஆண்டவர் வர்ஷிக்க செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த மலையில ஆண்டவருடைய சமூகத்துல அந்த அக்கினி இறங்கி வந்த உடனே காளைகளை பட்சித்து போட்டது. காரணம் என்ன? ஜபம், ஜபம். அப்ப அந்த ஜபம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதமா ஆழமா இருக்குங்க. நான் இன்னைக்கு நம்பி சொல்றேன், சிஸ்டர், சகோதரியே, சகோதரனே, உங்க வாழ்க்கையில ஜபத்தை மாத்திரம் யாருக்காக விட்டு கொடுத்துறாதீங்க. சிஸ்டர், இந்த நேரத்துல இங்க போன சிஸ்டர் சொன்னாங்கன்னா, அம்மா வெயிட் பண்ணுங்க, என் ஜப நேரம் 1 மணிக்கு, இதை முடிச்சுட்டு தான் நான் இங்கே வருவேன். சிஸ்டர், இந்த நேரத்துல தான் என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் வச்சிருக்கிறேன், வந்துருங்க, தயவு செய்து வரேன், ஆராதனை முடிச்சுட்டு தான். சிஸ்டர், இந்த நேரத்துல இந்த காரியத்தை உங்களை கொண்டு நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், கட்டாயமா செய்யுங்க, என் ஜப நேரம் முடிந்த பிறகு. எதற்காகவும் ஜபத்தை விட்டு கொடுத்துறாதீங்க, எதற்காகவும் தேவனை காக்க வைக்காதீங்க. ஆண்டவருக்காக எது வேணுமானாலும் காக்க வைக்கலாம், ஆண்டவருக்காக எதற்காகவும் ஆண்டவரை நம்ம காக்க வைக்க கூடாதுங்க. அது மகா பாவம், துரோகம். ஆண்டவர் ரொம்ப நம்மளை எதிர்பார்க்க, ரொம்ப நம்புறாருங்க நம்மள. ஆண்டவர் ரொம்ப நம்புறாரு. யாருமே நம்பாத அவர் நம்ம என் பிள்ளை எனக்காக இருக்கிறாப்பா,
நான் போன வாரம் சொன்னேன், யாருமே நம்பாத என்ன ஏன் ஆண்டவர் நம்பினார்னா, ஏதோ ஆண்டவர் என் மேல ஏதோ ஒரு கடுகளவு நம்பிக்கை வச்சுட்டாரு. அந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரமா நம்ம என்னைக்கு இருக்கிறோமோ அன்னைக்கு உங்க ஜெபம் ஆழமாய் செயல்படும். கேட்கறது அப்படியே நடக்கும். நம்மை போல பாடுள்ள மனுஷனுக்கு நடந்த அற்புதம் என்ன? ஜெபம் வல்லமையா இருந்தது. அந்த ஜெப நேரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவர் கொடுத்தாச்சு. ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தாழ்மையா சொல்றேன், 84 வயசுலயும் ஆண்டவரை விட்டு நீங்காமல் இருந்த அன்னாலை போல நம்முடைய வாழ்க்கை மாறும் என்றால் உண்மையா சொல்ற, தடையா இருக்கிற தீர்க்க தரிசனமாய் கத்த சொல்லுகிறார், தடையா இருக்கிற எல்லா காரியமும் ஆண்டவர் இரண்டாய் உடைத்து போடுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஜெபம் நான் விசுவாசித்து நான் பார்த்திருக்கிறேங்க. இந்த விபிஎஸ் தொடங்கின நாள் முதல்ல நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் என்ன, ஆண்டவரே என் கையில ஒண்ணும் இல்லை, என் கை வெறுமையான கைப்பா, என் கையில ஒண்ணும் இல்லை, நீங்க தான்ப்பான்னு சொன்னேன். ஒரு வீட்டுல பிரேயருக்கு கூப்பிட்டாங்க, 6 மாசத்துக்கு முன்னால கொடுக்க வேண்டிய அந்த காணிக்க அன்னைக்கு கொடுக்குறாங்க. காரணம் என்ன? நான் ஆண்டவரை நம்பி நின்னதுனாலதான். நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்குள்ள பாருங்க, நான் கேட்காத இடத்துல இருந்தெல்லாம் உண்மையா நான் வீட்டுக்கு வந்ததை பார்த்தா மொபைல்ல ஒரு அக்கௌண்ட்ல காசு வருது. யாருமா அனுப்பிச்சா? நான் தான் அனுப்புனேன், விபிஎஸ்க்காக வச்சுக்கங்க. நான் கேட்கலையே. ஐயா நீங்க வச்சுக்கங்க ஐயா. ஒரு வீட்டுல பிரேயர் கூப்பிட்டாங்க, உண்மையா சொல்ற, முந்தின நேரத்து ஒரு வீட்டுல பிரேயர் கூப்பிட்டாங்க. ஐயா என் மக ஊருக்கு போறாங்க, அவங்க மக எப்பவுமே ஊருக்கு வராங்க போவாங்க வராங்க போவாங்க, ஆனா ஸ்பெஷலா வந்து அன்னைக்குன்னு பார்த்து, ஐயா நாளைக்கு எங்க வீட்டுல ஜெபம் பண்ண வரணும். எப்போ என்கிட்ட இந்த 5000 ரூபாய் வச்சிருந்து பாருங்க, அதுல 2000 ரூபாய் காலி ஆன உடனே என் மனசுல ஒரு பக்குன்னு ஒரு ஆண்டவரே இன்னும் தேவை நிறைய இருக்கு, எனக்கு இன்னும் 5000 ரூபாய் வேணும், இன்னும் 5000 ரூபாய் வேணும் ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு 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 1 ஹவர்ல கழிச்சு திருப்பி கால் பண்ணேன், ஐயா நாளைக்கு எங்க வீட்டுல வர முடியுமா ஜெபம் பண்ண, என் மக ஊருக்கு போறாங்க. சரிங்கம்மா கண்டிப்பா வரேன். போய் ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஆராதனை மாதிரி நடத்தி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஐயா நீங்க உட்காரணும், சாப்பிட்டுட்டு தான் போகணுமா? வேணாமா பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல ஐயா நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும், உட்காருங்க அப்படின்னா. மீன் குழம்பு சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். சரிங்க சிஸ்டர் நல்லா சந்தோஷமா இருக்க, பத்திரமா போயிட்டு வாங்க சொல்லிட்டு வெளியே கிளம்புறேன். ஐயா வெளியே போகாதீங்க, கொஞ்ச நேரம் இருங்க. அம்மா நீங்க வாங்க, நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும், தயவு செய்து வாங்க, எதுவுமே பண்ண வேணாம், நீங்க சந்தோஷமா இருந்தா போதும், நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம்னு சொல்லுவேன். ஐயா நீங்க வெளியே போகவே கூடாது. ஏமா? ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நாங்க செய்யணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரன் நாங்க கனப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம் சொல்லிட்டு போயிட்டு பேக் ஃபுல்லா பழத்தை போட்டுட்டு, ஆப்பிள் ஆரஞ்சு அது என்னன்னா பழத்தை போட்டு எடுத்துட்டு, அந்த பழத்துக்கு அடியில ஒரு வெள்ளை கவரை நான் கேட்டுருவேன் வேணான்னு சொல்லிடுவேன்னு சொல்லி கவருக்கு அடியில மறைச்சு எடுத்துன்னு வராங்க. ஏன்னா போன வாட்டி அப்படி கொடுக்கும்போது நான் வேணான்னு சொல்லிட்டேன், அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த அம்மா அப்படியும் எப்படியும் பார்த்தா கையில வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த வாட்டி நான் அப்படி சொல்ல போறேன்னு தெரிஞ்சு பழத்தை எடுத்து அது உள்ள அடியில வச்சு காசு அனுப்பியிருக்கிறாங்க. நான் சரி வெறும் பழம் தான் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு என் மனைவி பார்த்துட்டு பழத்தெல்லாம் இதில் எடுத்து அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சா ஒரு வெள்ளை கவர் இருக்குப்பா, ஏதோ ஒரு வெள்ளை கவர் இருக்கு. சரி நான் பாருமான்னு பார்த்தா 3000 ரூபாய் காணிக்க வச்சிருக்கிறாங்க. நான் கேட்கல அவங்க கிட்ட 3000 ரூபாய் காணிக்க. எப்போ நேற்று நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். சரி ஆண்டவரே என்னப்பா இது, எனக்கு நீங்கள் கொடுத்த அளவில்லாத அன்புக்காக நன்றின்னு சொல்லிட்டு வரேன். என் அம்மா ஒரு நாள் திடீர்னு அவங்களா பொறுத்துன்னு எடுத்துட்டு, நான் இந்த ஊழியத்துக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த 2000 ரூபாய் 5000 ரூபாய் வந்துச்சா? திருப்பி நேற்று கொடுக்காது, அந்த மகளுக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, ஒரு 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல அனுப்புறாங்க. ஐயா உங்களுக்கு ஊழியத்துக்கு நான் கேட்டதற்கும் அதிகமாய் தருகிற தேவன். காரணம் என்ன? என் ஜெபம் அவர்கிட்ட இருக்கு. நான் வைராக்கியமா சாட்சியாவே சொல்றேன், என் ஜெபம் மனுஷங்கிட்ட இல்ல. என் ஜெபம் 1 ரூபாய் எனக்கு கொடுப்பியா அப்படின்னு மனுஷங்கிட்ட போகல, ஆண்டவர்கிட்ட கேட்க. ஆண்டவரே நீங்க கொடுங்கப்பா, நான் மனுஷன். அப்ப கூட நான் ஜெபிக்கிற ஜெபம் எப்படின்னா, நான் மனுஷங்கிட்ட கேட்கிறேன், நான் மனுஷனுக்குரியவன் நல்லப்பா, நான் உமக்குரியவன், நான் உம்முடைய பிள்ளை, நான் உங்ககிட்ட தான் கேட்பேன். ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒவ்வொரு காரியமும் நேர்த்தியாய் ஆண்டவர் செய்யும். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லமையானவருங்க. ஆண்டவரை போல உண்மையுள்ள தெய்வம், அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம் யாருமே இல்லை. அந்த தெய்வத்தை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது, நம்ம வாழும் பொழுது, நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை ஆண்டவர் அதிகமாக செய்ய வல்லமையானவர். அல்லேலூயா. 84 வயசுல இரவும் பகலும் ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருந்த அந்த அன்னாளை போல நம்ம வாழ்வோம். நம்ம வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்து பலுக பெருக செய்வார். அல்லேலூயா. முழங்கால் படியிடலாம்.